இந்த அதானி ஊழல் வந்த உடனே முதல்ல பிஜேபி காரங்க சொன்னது என்னன்னா 5 ஸ்டேட்ல 4 ஸ்டேட் எதிர்கட்சி ஸ்டேட் தான் எங்களா வாங்கியிருக்கிறாங்க, அப்ப நீங்க விசாரிக்க தயாரா, எஃப்ஐஆர் போடுங்க. இது முதல்ல பிஜேபி சொன்னது. அதுக்கு அடுத்தது ஏன் சுப்ரீம் கோர்ட்ல வேணா ஒரு கேஸ் போடுங்களேன், சுப்ரீம் கோர்ட் மேல அவ்வளவு நம்பிக்கை அவங்களுக்கு, சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுங்க அவர்கள் சொன்னது. இப்போ அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் இது ராகுல் காந்தி, சோனியா காந்தி, ஜார்ஜ் சோரோஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சர்வதேச சதி, இந்தியாவை சீர்குலைப்பதற்கு, இந்தியாவினுடைய முன்னேற்றத்தை தடுப்பதற்கு, அதை விசாரிக்கணும். எப்படியா சொல்ற? மீடியா பார்ட் அப்படின்னு ஒரு அமைப்பு, ஒரு ஏஜென்சி, அவங்க ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க. OCCRP என்ற இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டுகள் அடங்கிய அந்த அமைப்பிற்கு பணம் அமெரிக்க அரசிடமிருந்து ஒரு பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவங்க எழுதியிருக்கிறாங்க. அதுல இருந்தே தெரியலையா, அமெரிக்கன் டீப் ஸ்டேட், ஜார்ஜ் சோரோஸ், சோனியா காந்தி இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சதி செய்கிறார்கள் இந்தியாவை கவிழ்ப்பதற்கு அப்படின்றது அவங்களுடைய வாதம். அந்த மீடியா பார்ட் என்ற செய்தி வெளியிட்டு இருக்கிற நிறுவனம், நாங்கள் அப்படி ஒரு செய்தியை வெளியிடல, யார் யாருக்கு என்ன ஃபண்டிங் சொல்லியிருக்கிறோம் அவ்வளவுதான், நாங்கள் வெளியிட்ட செய்தியை மோடியும் இப்படியே சொல்லியிருக்காங்க, மோடியும் பாரதிய ஜனதாவும் மிகவும் கேடாக தங்கள் நோக்கத்துக்கு பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு அந்த மீடியா பார்ட் பத்திரிகை செய்தி கொடுத்திருக்காங்க. யார் அந்த மீடியா பார்ட்? அந்த மீடியா பார்ட் தான் ரஃபேல் ஊழலை பிரான்ஸ்ல வெளிக்கொண்டு வந்த ஒரு அமைப்பு. அந்த கூறு வெக்கம் கூட உங்களுக்கு இல்ல. அடுத்து அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இப்ப அதுல என்னன்னா, ஜேபிசி கேட்பதற்கு நாங்கள் தயார், இபி தமிழ்நாடு டான்ஜெட்கோ நடந்திருக்கக்கூடிய ஊழல்கள் பற்றி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுவதற்கு நீங்கள் தயாரா, சிபிஐ விசாரணை கேட்பதற்கு தமிழக அரசு தயாரா அப்படின்னு அறிக்கை விட்டுருக்கிறார். முதல்ல நீங்க நாடாளுமன்றத்துக்கு போறதுக்கு தயாரா? எம்பியா இருந்துகிட்டு எப்போது நாடாளுமன்றத்துக்கு போயிருக்கீங்களா? அது மாதிரி ஜேபிசி கேட்கணும்னா நாடாளுமன்றத்துக்கு போகணும். இங்கே இருந்து ஜேபிசி எல்லாம் கேட்க முடியாது. இப்போ அவருடைய ஊழல் வழக்கு 2011 போடப்பட்ட அவர் மீதான ஒரு ஊழல் வழக்கு இருக்கு, தகுதியற்ற மருத்துவக் கல்லூரிகளுக்கு லைசன்ஸ் வழங்கிய வழக்கு. அதை இழுத்து போன டிசம்பர் மாசத்துல சுப்ரீம் கோர்ட்ல ட்ரையல் நடக்குது. என்னால நேரம் வர முடியாது, நான் வீடியோவில் ஆஜராகிறேன்னு ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காரு. இதற்கு பின்னால் போடப்பட்ட 2G வழக்குல ஆராசா இப்படி எல்லாம் வாய்தா கேட்கல, என்னால வர முடியலன்னா சொல்லல, அது முடிஞ்சு அக்விட்டெல்லாம் ஆயிடுச்சு. இவர் 2011 இருந்து இழுத்துட்டு இருக்கிறாரு சிபிஐ கேஸ். சிபிஐ மேல அவ்வளவு நம்பிக்கை அவங்களுக்கு. அதனாலதான் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதற்கு பதில் சொன்ன திராவிட முன்னேற்ற கழகத்து வழக்கறிஞர், இந்த நிலக்கரி ஊழல்ல தரம் குறைந்த நிலக்கரியை சுமார் $30 ஒரு டன்னுக்கு மதிப்புள்ள நிலக்கரியை $90 மேல் விலை வைத்து டான்ஜெட்கோ தலையில் கட்டியது அதிமுக ஆட்சியில் நடந்திருக்குது. அது தொடர்பாக எஃப்ஐஆர் போட்டிருக்கிறோம், விசாரிக்கிறோம் என்று விளக்கம் சொன்னார். சவடாலாக அதானி பேசுகிறார். இன்னொரு மிக முக்கியமான அவர்களுக்கு இருக்கிற நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஆட்சி போது ட்ரம்ப் வர போறாரு. ட்ரம்ப் நம்மாளுனா யாருடைய ஆளு? மோடியுடைய ஆளு. அப்ப ட்ரம்ப்பை நம்ம பார்த்துக்கலாம். இந்த வழக்கை பற்றி, இந்த வழக்கு எப்படி முடியும் என்பதை பற்றி பல ஊகங்கள் எழுதுறாங்க. இதுல குற்றத்தை ஒப்புக்கொண்டு அல்லது ஒப்புக்கொள்ளாமல் சில மில்லியன் அல்லது பில்லியன் டாலர்கள் ஒரு தண்டத்தொகை கட்டி இதுல இருந்து விடுதலை பெற முடியும், அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று மிக முக்கியமாக, இதே ப்ளூம்பர்க்ல ஆண்டி முகர்ஜி என்ற காலம்னிஸ்ட் என்ன எழுதுறாருன்னா, ட்ரம்ப் எல்லா பேரத்துக்கும் தயாராக இருப்பார், ஆனா கணிசமான அளவுக்கு இந்தியா அதற்கு விலை கொடுக்க வேண்டியிருக்கும். எதுக்கு? அதானி செஞ்ச அயோக்கியத்தனத்துக்கு நாம் விலை கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி ஒப்பந்தங்கள் இந்தியா மீது திணிக்கப்படும். அப்படி டீல் பேசுவார் ட்ரம்ப். ட்ரம்ப் எப்படிப்பட்ட ஆள்னா நம்ம ஆளுங்க மாதிரி தான் அவரும். ட்ரம்ப்புக்கு இந்தியாவில் சொத்து இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ட்ரம்ப் டவர்ஸ். அவங்களுக்கு முக்கியமான நகரங்கள் மும்பை, பூனே, குருகிராம், நொய்டா, பெங்களூர், ஹைதராபாத், எல்லா இடத்துலையும் மொத்தத்தில் 80 லட்சம் சதுர அடிக்கு கட்டடங்கள் இருக்குது. 80 லட்சம் சதுர அடிக்கு. அதுக்கு பேர் ட்ரம்ப் டவர்ஸ் என்பது பெயர். இதை EAS சர்மா என்ற முன்னாள் ஓய்வு பெற்ற பவர் செக்ரட்டரி, ஒன்றிய பவர் மினிஸ்ட்ரியில் இருந்தவர், ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் இருந்தவர், அவங்க பீப்புள்ஸ் கமிஷன் ஆன் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் அண்ட் பப்ளிக் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாங்க. அதன் சார்பாக அவங்க ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாங்க. அந்த அறிக்கையினுடைய சாராம்சம் என்ன என்று சொன்னால், இந்த உரையின் ஆரம்பத்தில் நான் சொன்னேனே அதுபோல இது அதானி, பவர் மினிஸ்ட்ரி, ரினியூவபிள் எனர்ஜி மினிஸ்ட்ரி, செக்கி எல்லோரும் சேர்ந்து நடத்திய ஒரு கூட்டு சதி. நம்பர் 1. நம்பர் 2, 10% மின்சாரத்தை வாங்க வேண்டும் என்று எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் 2003 உடைய செக்ஷன் 11 அதன் அடிப்படையில் ஒன்றிய அரசு மாநிலங்களை கட்டாயப்படுத்துவது சட்டவிரோதமானது. அப்படி இடம் இல்லை. நம்ம நீட்டுக்கு மாநில உரிமை மற்றதெல்லாம் பேசுறோம், ஆனா 10% அவன் சொல்ற ரேட்டுக்கு வாங்கணும் என்று நாம் நிர்பந்திக்கப்படுகிறோம். அதுக்கு மேல அவங்க ஒன்று சொல்றாங்க, நிலக்கரி பேரத்துல ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. இதை படிக்கும்போது எனக்கே அதிர்ச்சியா இருந்தது. இப்படியே சொல்லியிருக்கிறாங்க, ரயில்வேஸ், பவர் and coal ministries conspired to stop supply of coal
ஃபோர்சிங் ஸ்டேட்ஸ் டு இம்போர்ட் கோல். 3 அமைச்சரவைகளும் எது? ரயில்வே, மின்சாரத்துறை, அப்புறம் கோல் மினிஸ்ட்ரி, நிலக்கரி, 3 பேரும் சதி செய்து சப்ளையை மாநிலங்களுக்கு நிறுத்தி யார்கிட்ட இம்போர்ட் பண்ண? அதானியிடமிருந்து இம்போர்ட் பண்ணது தான் தரம் குறைந்த நிலக்கரி. $30 நிலக்கரிக்கு $90 நம்ம கொடுத்துருக்குறோம். இப்படி ஒரு செயற்கையான பற்றாக்குறையை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இதை நாங்கள் ஏற்கனவே எழுதியிருக்கிறோம்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே வேறு சில விஷயங்களை அந்த அறிக்கை குறிப்பிடுது. மின்சக்தியை எதுக்குடா சென்ட்ரலைஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. ரொம்ப அறிவுபூர்வமான ஒரு கேள்வி அது. இப்போல்லாம் ஒரு பிரச்சனைக்கு 2 நாள் 3 நாளைக்கு மேலே உயிர் இருக்கிறது இல்லை. இப்போ நேற்றைக்கு சட்டமன்றத்தில் விவாதம் நடந்திருக்குது. இன்றைக்கு அந்த கூட்டம் பேசப்பட்டு கொஞ்சம் பேர் கேட்டாலும் அது யூடியூப் வழியாக நாளைக்கு போகும் என்றால் அந்த அளவில் தான் மக்களுடைய கவனம் இருக்கிறது என்பதால் குறைவான மழை காரணமாக குறைவான பேர் வந்தாலும் கூட இந்த கூட்டத்தை இன்று நடத்தி விடுவது என்ற அடிப்படையில் இந்த கூட்டத்தை இன்று நடத்தி கொண்டிருக்கிறோம். நேற்றைக்கு சட்டமன்றத்தில் நடைபெற்ற விவாதம் பற்றி தோழர் இந்திரகுமார் சொன்னார். சட்டமன்ற விவாதத்துக்கு பிறகு நேற்று சன் தொலைக்காட்சியில் விவாதம் பார்த்தேன். அந்த விவாதத்தில் எழுப்பப்பட்ட கேள்வி, பாமக சார்பாக எழுப்பப்பட்ட கேள்வி, ஏற்கனவே ராமதாஸ் ஒரு அறிக்கை விட்டிருந்தார் தலைவர். முதலமைச்சர் ஸ்டாலின் அதானியை சந்தித்தாரா இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தார். அவருக்கு வேறு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டார் முதல்வர். அதற்கு பிறகு சில நாட்களுக்கு முன்னால் செந்தில் பாலாஜி முதல்வர் சந்திக்கவில்லை என்ற அறிக்கையை வெளியிட்டார். நேற்றைக்கு சட்டமன்றத்திலே பாமக சட்டமன்ற உறுப்பினர் பாலு முதல்வர் சந்தித்தாரா என்ற பிரச்சனையை சட்டமன்றத்தில் எழுப்பவே இல்லை. இந்திரகுமார் சொன்னது போல் ஒரு ஆங்கில ஊடகம் நியூஸ் மினிட் அவங்க தான் இந்த பிரச்சனையை கிளப்பி விட்டது. முதல்ல இந்த மாதிரி அதானி வந்தார், வந்து பார்த்தாங்க, அப்புறம் ஈசிஆர் ரோடுக்கு போனார், அங்கே போனார் அப்படின்னாங்க. இப்போ இப்படி ஒரு மறுப்பு வந்த பிறகு அது ஒரு யோக்கியமான ஊடகமாக இருந்தால் தான் வெளியிட்ட செய்தி தவறான செய்தி குறித்து விளக்கம் சொல்லணும். அப்படிப்பட்ட விளக்கம் சொல்லப்படுவது இல்லை எப்போவுமே. அந்த மாதிரியான ஒரு கிசுகிசு பத்திரிகை செய்தி உலகமாகத்தான் இப்போ இது இருக்குது. ஸோ இப்போ அவர் பார்த்துருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நான் பேசியிருக்கிறேன். ஒரு தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 30-40 கோடி முதலீடு செய்கின்ற ஒரு முதலாளி ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பார்த்தார் அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. அது நீங்கள் சொல்ல வருவது என்ன பிரச்சனை நடந்திருக்கிறது என்ற விஷயத்தை தான் நம்ம பேசணும். அரசியல் என்பது பொது வெளியிலே காண கிடைக்கின்ற விவரங்களின் அடிப்படையில் பேச வேண்டுமே தவிர, அங்கே ரகசியமாக பார்த்தாரு, இந்த டீ கடையில் பார்த்தாரு, அந்த ஹோட்டலில் பார்த்தாரு, இந்த கிசு செய்தியெல்லாம் அரசியல் அல்ல. ஆனால் அதற்குத்தான் பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஸோ சட்டமன்றத்தில் அந்த கேள்வியை அவங்க எழுப்பலை. அதற்கு பிறகு நாங்கள் ஜேபிசி கேட்குறோம், பாமக கேட்க தயாரா அப்படின்னு அவர் கேட்டார். இரவு விவாதத்தில் பாமக வழக்கறிஞர் பாலு வந்து ஜேபிசி நாங்கள் கேட்க தயார், இபியில் நடந்திருக்கிற ஊழல் குறித்து விசாரிப்பதற்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட நீங்கள் தயாரா அப்படின்னு அவர். அதற்கு திமுக தரப்பிலிருந்து நாங்கள் எல்லாத்துக்கும் தயார் அப்படின்னு அவங்க பதில். நீங்கள் ஜேபிசிக்கு தயார் இல்லை, உங்களால் தானே மோடி, அவரை உத்தரவிட சொல்லுங்கள். இது வந்து திமுக வழக்கறிஞர் வந்து வாதாடினார். இப்படி போச்சு அந்த விவாதம். அடுத்து அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிக்கை விட்டுருக்கார். இப்போ அதில் என்னென்னா, ஜேபிசி கேட்பதற்கு நாங்கள் தயார், இபி தமிழ்நாடு டான்ஜெட்கோ இதில் நடந்திருக்கக்கூடிய ஊழல்கள் பற்றி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுவதற்கு நீங்கள் தயாரா, சிபிஐ விசாரணை கேட்பதற்கு தமிழக அரசு தயாரா அப்படின்னு அறிக்கை விட்டுருக்கிறார். முதல்ல நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு போகிறதுக்கு தயாரா? எம்பியாக இருந்துக்கிட்டு எப்போது நாடாளுமன்றத்துக்கு போயிருக்கீங்களா? அதாவது அவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ். இப்போது இந்த திருவண்ணாமலை வெள்ளம் இதை ஒட்டி ஒரு வீடியோ பார்த்தேன். அதாவது அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, காதில் ஸ்டெத்தஸ்கோப்பை மாட்டினா தான் ஹார்ட் பீட்டு கேட்கும். அவர் கழுத்தில் மாட்டிக்கிட்டே வைத்தியம் பார்க்குறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அது மாதிரி ஜேபிசி கேட்கணுன்னா நாடாளுமன்றத்துக்கு போகணும். இங்கேருந்து ஜேபிசி எல்லாம் கேட்க முடியாது. இப்போ அவருடைய ஊழல் வழக்கு 2011 போடப்பட்ட அவர் மீதான ஒரு ஊழல் வழக்கு இருக்குது. தகுதியற்ற மருத்துவக் கல்லூரிகளுக்கு லைசன்ஸ் வழங்கிய வழக்கு. அதை இழுத்து போன டிசம்பர் மாதத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் நான்
ட்ரையல் நடக்குது, என்னால் நேராக வர முடியாது, நான் வீடியோவில் ஆஜராகிறேன்னு ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காரு. இதற்கு பின்னால் போடப்பட்ட 2G வழக்கில் ஆராசா இப்படியெல்லாம் வாய்தா கேட்கல, என்னால் வர முடியலன்னா சொல்லலை. அது முடிஞ்சு அக்விட்டெல்லாம் ஆகிடுச்சு. இவர் 2011 இழுத்துட்ருக்கிறாரு சிபிஐ கேஸ். சிபிஐ மேலே அவ்வளோ நம்பிக்கை அவங்களுக்கு. அதனால தான் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதற்கு பதில் சொன்ன திராவிட முன்னேற்றக் கழகத்து வழக்கறிஞர், இந்த நிலக்கரி ஊழலில் தரம் குறைந்த நிலக்கரியை சுமார் $30 ஒரு டன்னுக்கு மதிப்புள்ள நிலக்கரியை $90 மேல் விலை வைத்து டான்ஜெட்கோ தலையில் கட்டியது அதிமுக ஆட்சியில் நடந்திருக்குது. அது தொடர்பாக எஃப்ஐஆர் போட்டிருக்கிறோம், விசாரிக்கிறோம் என்று விளக்கம் சொன்னார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பாமக கேட்டதாக இருக்கட்டும், திமுக பதில் சொன்னதாக இருக்கட்டும், இந்த இஷ்யூ திரும்ப 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 எதை சுற்றி வருகிறது என்று சொன்னால், ஒரு ஊழல் நடந்திருக்கிறது. அங்கே ஜெகன்மோகன் ரெட்டி பணம் வாங்கியிருக்காரு, தமிழ்நாட்டில் யாரோ பணம் வாங்கியிருக்கிறாங்க. பணம் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு அமெரிக்காக்காரன் சொல்லிட்டான். அதனால் பணம் வாங்கியிருக்கிறாங்க, அதானி பணம் கொடுத்துருக்கிறாரு, இதுதான் பிரச்சனைன்னு பேசுகிறார்கள். நான் என்ன சொல்கிறேன், இது பிரச்சனை இல்லை, இது பிரச்சனை இல்லை. யார் எவ்வளவு வாங்கினார்கள் என்பது எனக்கு பிரச்சனை இல்லை. எந்த ஒரு பிரச்சனையிலும் எது முதன்மையானது என்பதை நம்ம பார்க்கணும். ஒரு அனாலஜி, ஓமானங்கள் எல்லாம் ஊனமுற்றவை என்றாலும், ஒரு உதாரணம், இப்போது தண்ணி அடிக்கிறார் ஒருத்தர், குடிகாரராக இருக்கார். குடியினால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பு என்ன? ஈரல் கெட்டு போய் மரணம் நேரும். அப்புறம் வருமானம் செலவாகி குடும்பத்தில் பொருளாதார நெருக்கடி வரும், கணவன் மனைவி சண்டை வரும், பிள்ளைகள் ஒழுங்காக படிக்காமல் வீணாக போவாங்க. இப்படி பல துணை விளைவுகள் இருக்குது. அதனுடைய முதல் விளைவு, முதன்மையானது எதுன்னா ஈரல் கெட்டு போய் மரணம் நேர்வது என்பது மது அருந்துவதால் குடிகாரனாக இருப்பதாக இருக்கக்கூடிய முதன்மையான தீமை. இப்போ இந்த இஷ்யூவில் எது முதன்மையான தீமை நடந்திருக்கக்கூடிய இந்த பேரத்தில்? அமெரிக்கா என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், எங்கள் ஊரில் இன்வெஸ்ட்மெண்ட் நீ திரட்டுவது என்று சொன்னால், நீ யாருக்கும் லஞ்சம் கொடுத்து வெளிநாடுகளில் தொழில் கான்ட்ராக்டுகளை பெற்று அதற்காக இங்கே நீ முதலீட திரட்டக்கூடாது, யோக்கியமான முறையில் செய்யணும் என்று அவங்க ஒரு விதி வச்சுருக்கிறாங்க. அந்த விதிக்கு ஃபாரின் கரப்ட் ப்ராக்டிசஸ் ஆக்ட் என்று பேர். அந்த விதியின் அடிப்படையில் நீங்கள் அதை வயலேட் பண்ணிட்டீங்க அப்படின்றது அவங்களுடைய குற்றச்சாட்டு. நமக்கு என்ன, இங்கே யார் வாங்கிட்டாங்க என்பது மட்டும்தான் நம்ம பிரச்சனையா என்பது தான் கேள்வி. இப்போ நம்ம அந்த கேஸை பற்றி இந்திரகுமார் விளக்கிட்டார். நான் அந்த டீட்டெயிலுக்குள்ளே போகலை. அந்த கேஸை பற்றி பேசவே முடியாமல் டெல்லியில் இப்போ கூத்து நடக்குது. இங்கே இபியில் ஊழல் நடந்துருச்சு, சிபிஐ விசாரணைக்கு தயாரான்னு இவங்க கேட்குறாங்க. இந்த அதானி ஊழல் வந்த உடனே முதல்ல பிஜேபிக்காரங்க சொன்னது என்னென்னா, 5 ஸ்டேட்டில் 4 ஸ்டேட் எதிர்க்கட்சி ஸ்டேட்டு தான் எங்களால் வாங்கியிருக்கிறாங்க, அப்போ நீங்கள் விசாரிக்க தயாரா, எஃப்ஐஆர் போடுங்க. இது முதல்ல பிஜேபி சொன்னது. அதுக்கு அடுத்தது, ஏன் சுப்ரீம் கோர்ட்டில் வேணால் ஒரு கேஸ் போடுங்களேன், சுப்ரீம் கோர்ட் மேலே அவ்வளோ நம்பிக்கை அவங்களுக்கு, சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுங்க. இது ரெண்டாவது அவர்கள் சொன்னது. இப்போ அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இது ராகுல் காந்தி, சோனியா காந்தி, ஜார்ஜ் சோரோஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சர்வதேச சதி, இந்தியாவை சீர்குலைப்பதற்கு, இந்தியாவினுடைய முன்னேற்றத்தை தடுப்பதற்கு, அதை விசாரிக்கணும். எப்படியா சொல்கிற? மீடியா பார்ட் அப்படின்னு ஒரு அமைப்பு, ஒரு ஏஜென்சி, அவங்க ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. OCCRP என்ற இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்டுகள் அடங்கிய அந்த அமைப்பிற்கு பணம் அமெரிக்க அரசிடமிருந்து ஒரு பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவங்க எழுதியிருக்கிறாங்க. அதிலிருந்தே தெரியலையா, அமெரிக்கன் டீப் ஸ்டேட்டு, ஜார்ஜ் சோரோஸ், சோனியா காந்தி இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு சதி செய்கிறார்கள் இந்தியாவை கவிழ்ப்பதற்கு அப்படின்றது அவங்களுடைய வாதம். அந்த மீடியா பார்ட் என்ற செய்தி வெளியிட்டிருக்கிற நிறுவனம், நாங்கள் அப்படி ஒரு செய்தியே வெளியிடலை, யார் யாருக்கு என்ன ஃபண்டிங்னு சொல்லியிருக்கிறோம் அவ்வளோதான், நாங்கள் வெளியிட்ட செய்தியை மோடியும், இப்படியே சொல்லியிருக்காங்க, மோடியும் பாரதிய ஜனதாவும் மிகவும் கேடாக தங்கள் நோக்கத்துக்கு பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு அந்த மீடியா பார்ட்டு பத்திரிகை செய்தி கொடுத்துருக்காங்க. யார் அந்த மீடியா பார்ட்? அந்த மீடியா பார்ட்டு தான் ரஃபேல் ஊழலை ஃப்ரான்ஸில் வெளிக்கொண்டு வந்த ஒரு அமைப்பு. அந்த கூறு வெக்கம் கூட இவங்களுக்கு இல்லை. அப்போ இது எப்படி நடக்குது? இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா,
இங்கே திமுக வாங்கிருச்சா, அங்கே வந்து ராகுல் காந்தி சோனியா காந்தி ஃபாரின் ஏஜென்ட். இதுதான் இந்த அஃபென்ஸு, தாக்குதல் முனை எதை நோக்கி திருப்பப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். யார் கேள்வி கேட்குறாங்களோ அவங்க வந்து தன்னிலை விளக்கம் தருவது போல். நேற்று காங்கிரஸ் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு சுப்ரியா ஸ்ரீநேட் அப்படின்னா அவங்களுடைய பிரதிநிதி, ஜார்ஜ் சோரோஸ் அமைப்பிலேருந்து உன்னுடைய ஆட்கள் தான் பணம் வாங்கியிருக்கிறாங்க, உன்னுடைய ஆட்கள் தான் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு அவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு எதிராக பிரச்சனை வரும்போது இப்படி அவர்கள் திருப்புகிறார்கள். ஆனால் அஃபீஷியலாக இந்திய அரசினுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன, இதை பற்றி எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஒரு தனியார் கம்பெனி தொடர்பாக அமெரிக்க அரசு ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கிறது, எங்கள்கிட்ட ஏன் கேட்குறீங்க? இதுதான் அரசின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு. ஆனால் கட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றால் அதானிக்காக வரிந்து கட்டி கொண்டு களத்தில் நின்று வாதாடி கொண்டிருக்கிறது. இந்த காட்சியை தான் நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த பிரச்சனையில் அமெரிக்கா என்ன குற்றம் சாட்டியது, இந்த குற்றச்சாட்டு தான். அந்த டீட்டெயில் வந்து நமக்கு வேண்டியதில்லை. 5 குற்றச்சாட்டுகளை வந்து சொல்லியிருக்கு. ஒன்று, ஃபாரின் கரப்ட் ப்ராக்டிசஸ் ஆக்ட், அதை வந்து மீறி இருக்கிறீங்க. அடுத்து ஃபால்சிஃபிகேஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், ஆவணங்களை ஒரு மோசடி செய்திருக்கிறீர்கள். அதாவது நீங்கள் லஞ்சம் கொடுத்துட்டு கொடுக்கலை அப்படின்னு அறிவிச்சிருக்கிறீங்க. அடுத்தது லஞ்சம் கொடுப்பதற்கான சதி, அதை அமல்படுத்திய முறை. அடுத்தது முதலீட்டாளர்களை ஏமாற்றியது. அதுக்கு அடுத்தது அது தொடர்பான தகவல் பரிவர்த்தனைகள், அதை வந்து டிஜிட்டல் மீடியா மூலமாக மேற்கொண்டது. அதற்கப்புறம் அந்த எவிடன்ஸை அழிக்க முயன்றது. இதெல்லாம் தான் சார்ஜஸ். இந்த சார்ஜஸில் சிவில் கேஸு, கிரிமினல் கேஸு ரெண்டும் போட்டிருக்கிறாங்க. அரெஸ்ட் வாரண்ட்டும் அதானிக்கும் இருக்குது, சாகர் அதானிக்கும் இருக்குது. உடனே அவங்களுடைய வக்கீல் முகுல் ரோத்கி, ராம் ஜெத்மலானி மகன் மகேஷ் ஜெத்மலானி 2 பேரும் ப்ரெஸ் மீட் வச்சு இல்லை அதானியெல்லாம் கைது பண்ண முடியாது, அவர் மேலே கிரிமினல் கேஸ் எல்லாம் இல்லை என்று சொன்னார்கள். கிரிமினல் குற்றச்சாட்டுகள் எல்லாமே இருக்குது. அவங்க சொல்கிறது டெக்னிக்கலாக என்ன அப்படின்னாக்கா, அமெரிக்க குடிமகன் மீது தான் அவங்க கிரிமினல் வழக்கு தொடர முடியும், மற்றவர்கள் மீது சிவில் வழக்கு தான் இருக்கும் என்பதைத்தான் அவர்கள் பேசுகிறார்கள். மற்றபடி வினோத் அதானியும் சாகர் அதானியும் நேரடியாக இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள் என்பது தெளிவாக அந்த இண்டக்ட்மெண்ட்டில் குறிப்பிடப்பட்டிருக்குது. தமிழ்நாடை பற்றி என்ன சொல்லியிருக்குது, நேற்று அதை திரும்ப விவாதிச்சுட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டு டான்ஜெட்கோ அதிகாரிகள் லஞ்சம் வாங்கினார்கள் அப்படின்னு அதில் இல்லை. அதனுடைய பேரா 50 என்ன சொல்லுகிறது, அது அவசியங்கிறது இதை சொல்கிறேன். ஃபாலோயிங் த ப்ராமிஸ் ஆஃப் பிரைப்ஸ் டு இந்தியன் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், இந்திய அரசு அதிகாரிகளுக்கு அல்லது அமைச்சர்களுக்கு இந்த லஞ்சம் கொடுத்ததை தொடர்ந்து இந்தந்த மாநிலங்களில் இப்படி வந்து போகப்பட்டது. அந்த பட்டியலில் தமிழ்நாடு அப்படின்றது வருது. யாருக்கு லஞ்சம் கொடுத்தது பற்றி குறிப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒன்று ஜக்மோகன் ரெட்டிக்கு, அடுத்தது ஒரிசாவுக்கு. ஜக்மோகன் ரெட்டிக்கு தொகையே குறித்திருக்கிறார்கள். அவருக்கு வந்து 1700 சொச்சம் கோடி அப்படின்னு சொல்லி. ஒரிசாவை பொறுத்த வரைக்கும் hundreds of thousands of dollars ஒடிசாவுக்கு கொடுக்கப்பட்டது என்று அதுக்கு இருக்குது. மிச்ச மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் நேரடியாக இந்த மாநில அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு இல்லை. இதெல்லாம் போக கூட்டினாக்கா ஒரு 100-200 கோடி ரூபா வருது மிச்சம், கணக்கு கூட்டி கழித்து பார்த்தா. அது யாருக்கு எவ்வளோ கொடுக்கப்பட்டது என்று குறிப்பாக இல்லை. அப்போ இங்கே ஏதாவது வழக்கு தொடரணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான ப்ரைமா ஃபேசி எவிடன்ஸ் வந்து இங்கே இருக்கணும். இல்லாமல் ஒரு வழக்கெல்லாம் தொடுக்க முடியாது. அப்போ இவங்க இந்த வாத முறையே என்பது தவறு. இதுதான் அதில் இருக்கிறது. இப்போது இந்த வழக்கில் இந்த அடிப்படையில் அமெரிக்கா இந்த வழக்கை தொடுத்திருக்கிறது. இந்த வழக்கு பற்றி அதானியினுடைய கருத்து என்ன? அது ரொம்ப சிறப்பான கருத்து. தடைக்கல்லை படிக்கல்லாக்குவோம், இப்படியே டயலாகு. நான் சொல்கிறது வந்து மிகையாலாம் சொல்லலை. இங்கிலீஷில் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? ஆல் அப்டக்கிள்ஸ் வில் டேர்ன் அப்டக்கிள்ஸ் இன்டு ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ். அதுக்கு மேலே இன்னொன்று சொல்கிறாரு, பெரிய கனவுகளை காணும்போது இப்படி பொறாமப்படுறது நடக்க தான் செய்யும். அதான் இந்தியா வந்து பயங்கரமாக விரிவடைஞ்சு போகும்போது பொறாமை, அதுதான் ஜார்ஜ் சோரோஸ் சதி, அதெல்லாம் இவங்க வந்து சொல்கிறாங்க.
ஆனால் அதானி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காரு. அந்த செய்தியெல்லாம் வந்திருக்குது, நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம், அது அதிகம் போக வேண்டியதில்லை. மிக முக்கியமாக இந்த மார்ச் 2024 இது மாதிரி அதானி பற்றி ஒரு விசாரணை நடக்கிறது என்ற செய்தியை ப்ளூம்பர்க் என்ற பத்திரிகை, அந்த பத்திரிகையில் அந்த செய்தி வருது. அது எக்கனாமிக் டைம்ஸ் இந்தியாவில் வந்து வெளியிடுது. இது வந்த உடனேயே அதானி, இந்த அசூர் இவற்றில் முதலீடு செய்த முதலீட்டாளர்கள் இவங்களை தொடர்பு கொண்டு, என்னப்பா உன்னை பற்றி FBI விசாரணை, ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், கிரிமினல் விசாரணை நடக்கிறதா வந்திருக்குதே, என்னன்னு கேட்டப்போ அதெல்லாம் பொய், வதந்தி, நம்பாதீங்க என்று இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்போது இதில் மிக முக்கியமாக முதலீடு செய்த டோட்டல் எனர்ஜி என்ற ஒரு மிகப்பெரிய முதலீட்டு நிறுவனம் ஃப்ரான்ஸில் இருக்குது. இந்த அதானியில் ஏறத்தாழ 25%, 25% முதலீடு செய்திருக்கிற நிறுவனம். அவங்க இது மாதிரி அவங்க பொய் சொல்லிட்டாங்க. அதனால் இனிமேல் இவர்களுடைய நிறுவனத்தில் நாங்கள் முதலீடு செய்வதாக இல்லை என்றே வெளிப்படையாக அறிவிச்சிருக்கிறாங்க. வேறு மூடிஸ் போன்ற ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர் என்ற தர நிர்ணய நிறுவனங்கள் எல்லாம் அதானியினுடைய பங்குகளின் தரத்தை குறைத்திருக்கின்றன. இதெல்லாம் வந்து விளைவுகள். இந்த விளைவுகளை எல்லாம் மறைத்து கொண்டு சவடாலாக அதானி பேசுகிறார். இன்னொரு மிக முக்கியமான அவர்களுக்கு இருக்கிற நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஆட்சி போக போது ட்ரம்ப் வர போகிறார். ட்ரம்ப் நம்மாள்னா யாருடைய ஆள்? மோடியுடைய ஆள். அப்போ ட்ரம்ப்பை வந்து நம்ம பார்த்துக்கலாம். இந்த வழக்கை பற்றி, இந்த வழக்கு எப்படி முடியும் என்பதை பற்றி பல ஊகங்கள் வந்து எழுதுகிறாங்க. இதில் குற்றத்தை ஒப்புக்கொண்டு அல்லது ஒப்புக்கொள்ளாமல் சில மில்லியன் அல்லது பில்லியன் டாலர்கள் ஒரு தண்டத்தொகை கட்டி இதிலிருந்து விடுதலை பெற முடியும், அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று மிக முக்கியமாக, இதே ப்ளூம்பர்கில் ஆண்டி முகர்ஜி என்ற காலம்னிஸ்ட் என்ன எழுதுகிறாருன்னா, ட்ரம்ப் எல்லா பேரத்துக்கும் தயாராக இருப்பார், ஆனால் கணிசமான அளவுக்கு இந்தியா அதற்கு விலை கொடுக்க வேண்டியிருக்கும். எதுக்கு? அதானி செஞ்ச அயோக்கியத்தனத்துக்கு நாம் விலை கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி ஒப்பந்தங்கள் இந்தியா மீது திணிக்கப்படும், அப்படி டீல் பேசுவார் ட்ரம்ப்பு. இதற்கு மேலேயே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ட்ரம்ப் எப்படிப்பட்ட ஆள்னா நம்ம ஆளுங்க மாதிரி தான் அவரும். ட்ரம்ப்புக்கு இந்தியாவில் சொத்து இருக்குது தெரியுமா உங்களுக்கு? ட்ரம்ப் டவர்ஸ். அவங்களுக்கு வந்து முக்கியமான நகரங்கள் மும்பை, பூனே, குருகிராம், நொய்டா, பெங்களூர், ஹைதராபாத், எல்லா இடத்துலையும் மொத்தத்தில் 80 லட்சம் சதுர அடிக்கு கட்டடங்கள் இருக்குது. 80 லட்சம் சதுர அடிக்கு. அதுக்கு பேர் ட்ரம்ப் டவர்ஸ் என்பது பெயர். அதனால் அவங்களுக்கு இன்னும் புதுசாக நம்ம வந்து காட்டி விடலாம், இதெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. ஏஞ்சலா மார்க்கல் அப்படின்னு சொல்லி ஜெர்மன் சான்சலர், இப்போ வந்து அவங்க ஒரு புக் எழுதியிருக்காங்க, ஃப்ரீடம் அப்படின்னு, அவங்களுடைய ஆட்டோபயோகிராஃபி. அதில் வந்து ட்ரம்ப்போடு நான் பேசும்போது அந்த ஆள் உலக விவகாரம் பேசுகிறத விட ரியல் எஸ்டேட்டை பற்றி தான் அதிகம் பேசுகிறான்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ட்ரம்ப்புடைய தன்மை அது. அதனால் அப்படியெல்லாம் இவர்கள் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்பதை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். அதனால் இந்த வழக்கு இங்கே தான் முடியல, அதெல்லாம் அமெரிக்காவில் மாட்டினாக்க தப்பிக்க முடியாது, இந்த சவடெல்லாம் நமக்கு தேவையில்லை. நாம் என்ன செய்ய முடியும், என்ன புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி தான் நம்ம முக்கியமாக சிந்திக்கணும். அமெரிக்காவில் எது வேணால் நடக்கலாம், அது இப்போ நம்முடைய கவலை அல்ல. ஆனால் சர்வதேச அளவில் இது ஒரு திருட்டு கூட்டம் என்று ஏற்கனவே ஹிண்டன்பர்கில் அம்பலமாக இருக்குது, இப்போ இதில் அம்பலமாக இருக்குது. அதனால் முதலீட்டாளர்கள் மத்தியில் அவர்கள் மீதான நம்பிக்கை சீர்குலைந்திருக்கிறது. அதை அவர்களால் மாற்ற முடியாது அப்படின்றது இதில் அவர்கள் தவிர்க்க இயலாமல் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்பு. ஓகே, இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்து வரலாம். எங்கள் ஊர் முதலீட்டாளர்களை ஏமாற்றிட்டீங்க என்பது தான் அமெரிக்கா போட்டிருக்கிற கேஸுக்கு வந்து அடிப்படை. ஊழல் பண்ணிட்டீங்க, வாக்குறுதி ஏற்ப இல்லாமல் இப்படி பண்ணிட்டீங்கன்றது. இப்போ நம்முடைய அலகேஷன் என்ன? இப்போ இவங்க சொல்கிறாங்களே, திமுக காசு வாங்கிடுச்சு, சத்தீஸ்கரில் காசு வாங்கிட்டாங்க, அந்த சத்தீஸ்கர் பழைய முதல்வர் பாகேலும் எஃப்ஐஆர் போடியா சிபிஐயில் இப்படியே ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு, நீ போடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கேஸை நாம் எப்படி பார்க்க வேண்டும் அப்படின்றது கேள்வி. யார் கொடுத்தாங்க, யார் வாங்கினாங்க என்பதா? இது வந்து ஒரு மிகப்பெரிய கான்ஸ்பிரசி. SCCI, அவர் சொன்னார்ல, செக்கி, சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, அப்புறம் செபி, பங்குச்சந்தையை ஒழுங்குபடுத்தக்கூடிய நிறுவனம், மோடி,
அதானி, அப்புறம் பவர் மினிஸ்ட்ரி, ரினியூவபிள் எனர்ஜி மினிஸ்ட்ரி, இவங்க எல்லாரும் சேர்ந்து நடத்தி இருக்கிற ஒரு கூட்டு சதி இது. இது ஒரு எல்லாரும் இணைந்து நடத்தி இருக்கிற ஒரு கான்ஸ்பிரசி. அந்த கான்ஸ்பிரசி தான் நம்ம பேச வேண்டிய விஷயம். அதில் இவங்க எவ்வளோ வாங்கினாங்க, அவங்க எவ்வளோ வாங்கினாங்க அப்படின்றது சும்மா சிதறிய ஒரு எலும்பு துண்டு மாதிரி ஏதாவது வாங்கியிருந்தா கூட. இதை பற்றி தான் நாம் பேச வேண்டும். அதை பற்றி நம்ம பேசுவோம். இப்போது இப்படி போகலாம். மோடி உலக அளவிலேயே குளோபல் வார்மிங் அப்படின்றது ஒரு சீரியஸான பிரச்சனை நமக்கு தெரியும். அதனால் இந்த க்ரீன் எனர்ஜியை நோக்கி, ரினியூவபிள் எனர்ஜியை நோக்கி, அது ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவரோ, விண்டு பவரோ, சோலார் பவரோ, அதை நோக்கி மாற வேண்டும் அப்படின்றது உலக அளவில் ஒரு போக்காக இருக்குது. வெஹிக்கிள் அது இதெல்லாம் வர்றதை நம்ம பார்க்குறோம். அப்போது இது குளோபலாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. பருவநிலை மாற்றம் குறித்த ஆய்வுகள், அதனால் ஒவ்வொருத்தரும் குளோபல் வார்மிங்கிலிருந்து அதை தடுப்பதற்கு எந்த அளவுக்கு அந்த தங்களுடைய மின் உற்பத்தி முறைகளை மாற்றிக்கிறாங்க அப்படின்றது ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகுது, பேசுகிறோம். எப்பொழுதுமே மோடிஜி மிகப்பெரிய கனவு உள்ளவர் இல்லையா? அவர் இந்தியா இன்னைக்கு இந்தியாவினுடைய ஒரு பவர் டிமாண்ட் அப்படின்றது 170லிருந்து 250 கிகாவாட், 170லிருந்து 250 கிகாவாட் மொத்தமாக. அவர் 2030க்குள்ளே 400 கிகாவாட் மின்சாரம், 1000 மெகாவாட் ஒரு கிகாவாட், 400 கிகாவாட் மின்சார சோலார் பவரை நாம் உற்பத்தி செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு இலக்கு வைக்கிறாரு மோடி. அந்த இலக்கை எப்படி நிறைவேற்றுவது? அதுக்கு தான் இந்த SECI இருக்குது, சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ன செய்கிறது? அது உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயங்கள் தான். சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இப்படி 8×4=12 கிகாவாட் மின்சாரத்துக்கு, இந்த கேஸில் இந்த மின்சாரத்துக்கு டெண்டர் கோருது. 12 கிகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்ய வேண்டும், அதுக்கு டெண்டர் கொடுங்க அப்படின்னு கேட்குது. டெண்டருக்கு தகுதியானவர்கள் யார்? டெண்டருக்கு தகுதியானவர்கள் யாருனாக்கா, சூரிய ஒளி தகடுகளை வைத்து கொண்டு மின்சார உற்பத்தி மட்டும் நீங்கள் செய்கிறீங்கன்னா நீங்கள் தகுதியானவர்கள் அல்ல. நீங்கள் சூரிய மின் தகடுகளை உற்பத்தி செய்பவராகவும் இருக்க வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு இந்த டெண்டரில் பங்கேற்பதற்கு நீங்கள் தகுதி உண்டு. அது மட்டுமல்ல, குறைந்தபட்சம் உங்கள் நிறுவனத்தினுடைய முதலீடு மதிப்பு 130 கோடி ரூபாய் இருக்கணும். அப்போ மட்டும்தான் நீங்கள் இதுக்குள்ளே வர முடியும் என்று டெண்டருக்கு நிபந்தனை விதிக்கிறார்கள். இந்த நிபந்தனைகளை நிறைவேற்றக்கூடியவர்கள் 3 பேர் தான் இருக்கிறாங்க. ஒருத்தர் அதானி, இன்னொருத்தர் அசூர் பவர், 3வது நவயுகா அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திரத்து முதலாளி, ஒரு ரெட்டி, ஒரு முதலாளி. அவங்க அந்த நிறுவனம், அவங்களுக்கு தான் கிருஷ்ணப்பட்டினம் போர்ட், கங்காவரம் போர்ட் என்ற போர்ட்டெல்லாம் அவங்களுடையது. இந்த 3 பேர் தான் இந்த டெண்டருக்குள்ளே போகிறாங்க. டெண்டரில் $2.92 காசுகள், 93 காசு அவங்க கோட் பண்ணுறாங்க. அதானி 2.92 கோட் பண்ணுறாரு. அசூர் பவர் 2.92 கோட் பண்ணுறாங்க. நவயுகா 2.93 கோட் பண்ணுது. அதனால் இவங்க கொடுத்துட்டாங்க 2ஐயும், 8×12 இவர்களுக்கு, இந்த அதானிக்கும் அசூர் பவருக்கும் கொடுக்கப்படுகிறது. இது இப்போது இப்படி ஏன் இந்த விதிமுறை? நீங்கள் மின்சாரம் உற்பத்தி செஞ்சால் மட்டும் பத்தாது, மின்சார உற்பத்திக்கு தேவையான தகடையும் உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற விதிமுறை எதற்காக வைக்கப்பட்டது என்று சொன்னால், அப்படி ஒரு விதிமுறையை வைத்தால்தான் மற்றவர்களை விலக்க முடியும் என்பதற்காகவே இந்த விதிமுறை வைக்கப்பட்டது. இந்த விதிப்படி இவங்க மட்டும்தான் உள்ளே வர முடியும் என்பதை ஏற்படுத்துவதற்காக இது வைக்கப்பட்டது. சரி, அப்போ அதானி ஏற்கனவே இதையெல்லாம் சொந்த முறையில் அந்த தகடுகளை உற்பத்தி செஞ்சு அது வழியாக தான் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறாரா? இல்லை. நீங்கள் ஒரு 60 மாதத்தில் அந்த தகடு உற்பத்தி பண்ணுறதை நீங்கள் செய்யுங்க. இது ஒப்பந்தம். 60 மாதம் அவருக்கு டைம், அதாவது 5 ஆண்டுகள் அவருக்கு டைம் தரப்படுது. அது மட்டுமல்ல, இப்போ எப்படிங்க உற்பத்தி பண்ண போகிறீங்க?
இப்போ எப்படி உற்பத்தி பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நாங்கள் வந்து ஆத்ம நிர்பார், இந்த நாட்டில் உற்பத்தியான தகடை வச்சு தான் நாங்கள் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய போகிறோம், மோடி சுயசார்பு ஆத்ம நிர்பார்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. ஆனால் அந்த தகடுகளில் ஆக பெரும்பான்மையாக இம்போர்ட் பண்ணி சீனாவிலிருந்து கொண்டு வந்து முடுக்கப்பட்டவை. அதே நேரத்தில் ஏறத்தாழ 30 கிகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய அளவிற்கு மின் தகடுகள் உற்பத்தி செஞ்சு மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய சோலார் மின் உற்பத்தி நிறுவனங்கள் சும்மா கிடக்குது. இது ரொம்ப 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 முக்கியம். அது 30 கிகாவாட் உற்பத்தி செய்யக்கூடிய மின்சார உற்பத்தி சோலார் மின் உற்பத்தி நிறுவனங்கள் ஆர்டர் இல்லாமல் முடங்கி இருக்கின்றன. நேற்று 2ஆம் நாள் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் செய்தி வந்திருக்குது. திருநெல்வேலியில் கங்கை கொண்டானில் டாட்டா வந்து மின் தகடுகள் உற்பத்தி பண்ணுறாங்க. 6-7 கிகாவாட்டுக்கு மின் தகடு உற்பத்தி பண்ணுறாங்க. விக்ரம் சோலார் என்ற ஒரு நிறுவனம், அவங்க 2 கிகாவாட்டுக்கு மின்சாரம் உற்பத்தி பண்ணுறாங்க. அந்த விக்ரம் சோலார் என்ற நிறுவனம் தங்களுடைய வெப்சைட்டில் இந்த கான்ட்ராக்ட் மோசடி என்றே எழுதியிருக்கிறார்கள். இந்த கொடுக்கப்பட்ட கான்ட்ராக்ட், இது எப்படி மின்சாரம் உற்பத்தி செய்கிறவங்க தகடு எப்படி உற்பத்தி செய்ய முடியும்? நீங்கள் வந்து உள்நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய தகடுகள் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் நடைமுறையில் இறக்குமதி செய்யப்பட்ட தகடுகளை வைத்து தான் அவர்கள் செய்கிறார்கள். அப்புறம் எங்கே இருக்குது ஆத்ம நிர்பார்? அப்போ உங்களுடைய நோக்கம் என்னவென்றால், இது ரொம்ப முக்கியம், நோக்கம் என்னவென்றால் சிறு விகித உற்பத்தியாளர்களை ஒழித்து கட்டுவது. அவங்க யாரும் ஃபீல்டில் இருக்கக்கூடாது. சென்ட்ரலைஸ்டு அது வந்து இவங்க கையில் போகணும். சென்ட்ரலைஸ்டு மட்டும் இல்லை, அதுவும் இவர்கள் கைக்குத்தான் போக வேண்டும் என்பது தான் இவர்களுடைய திட்டமாக இருந்திருக்கிறது. அப்போது இப்படி தான் அதானிக்கும் அசூர் பவருக்கும் இது வழங்கப்பட்டிருக்கிறது. ஓகே, இதை வந்து 292க்கு எடுத்துட்டாங்க. அவர் இந்திரகுமார் விளக்குனார். இப்போது ஒரு மின்சாரம் உற்பத்தி பண்ணி நீங்கள் உற்பத்தி பண்ணுற மின்சாரத்தை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு இந்த சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ற ஒன்றிய அரசு சார்ந்த நிறுவனம் வந்து சொல்லுது. அப்போ அப்படி வாங்கிக்கிட்டாக்க அதை விற்க வேண்டிய பொறுப்பு யாருது? நியாயமாக பார்த்தாக்க எஸ்இசிஐ தான் மற்ற மாநிலங்களுக்கு அதை விற்கணும். ஆனால் என்ன டேர்ம்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் எப்படி இருக்குதுன்னு சொன்னாக்கா, பார்ட்டி நீங்கள் தான் பிடிச்சி கொடுக்கணும்னு இருக்குது. யார்? கான்ட்ராக்ட் சைன் பண்ண அதானி தான் ஒவ்வொரு மாநிலமாக போய் பார்ட்டியை பிடிச்சி கொடுக்கணும் என்றே ஒப்பந்தத்தில் இருக்கிறது. அப்போ டைரெக்டாக இப்போது ஒருவேளை ஒன்றிய அரசு மாநில அரசோடு டீல் பண்ணுதுன்னா அங்கே ஊழலுக்கான ஸ்கோப் வந்து கிடையாது. அரசு வந்து இந்த அரசை வந்து நேராக கேட்க போகுது, ரேட்டு படிஞ்சால் கொடுக்க போகிறாங்க, பண்ண போகிறாங்க. ஆனால் இது எப்படி மாற்றி விடப்படுதுன்னா, பார்ட்டியை நீங்கள் பிடிச்சி கொடுங்க. இவங்க என்ன செய்கிறாங்க? இந்த ஒப்பந்தம் போடப்பட்ட பிறகு 18 மாதங்களுக்கு பிஜேபி ஆளும் மாநிலங்கள் உள்ளிட்டு யாரும் இந்த மின்சாரத்தை வாங்க தயாராக இல்லை. இந்த ரேட்டுக்கு ஏன் இந்த ரேட்டுக்கு வாங்க தயாராக இல்லை? ஏனென்றால் மார்க்கெட் ரேட்டு 2 ரூபா யூனிட்டு. ஒரு யூனிட்டுக்கு மார்க்கெட் ரேட்டு 2 ரூபா. நம்ம ஏதோ 2 ரூபா 2 ரூபா 2.5 ரூபா 3 ரூபான்னு பேசிகிட்டு இருக்கிறதுனால சில்லற காசுன்னு நினைக்காதீங்க. பல லட்சம் கோடி யூனிட்டுகள் மின்சாரம் வந்து பயன்பாட்டில் இருக்குது நமக்கு. அப்போ எத்தனை 1000 கோடி ரூபாய் அதில் வந்து புழங்க போகுது. அப்போ 292க்கு வாங்கிறதுக்கு யாரும் தயாராக இல்லை. தயாராக இல்லாத காரணத்தினால் என்ன செய்கிறாங்க? இதெல்லாம் விசித்திரம். இதெல்லாம் 18 மாதம் கழித்து அசூர் பவரும் சரி, இந்த அதானியும் சரி, அவங்களே அதை குறைச்சிக்கிறாங்க. சரி, 292 வேணாங்க, நாங்கள் வந்து 249 254 அப்படி குறைச்சிக்கிறாங்க. மேபி 1-2 பைசா மாறி இருக்கும், சொல்கிறேன் கரெக்டாக. அப்படி 254 242. இப்போது 292க்கு ஏலம் எடுத்துட்டு யூனிலேட்டரெலாம் இவங்களே குறைக்கிறாங்க அதை. அப்போ அதுக்கு என்ன பொருள்? எந்த டெண்டர் முறையிலையாவது இப்படி நடக்குமான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு டெண்டரை எடுத்துடுறோம், அதுக்கப்புறம் போகிறாங்களாம், அது வாங்க மாட்டேன்றாங்க. அதனால் 254க்கு வாங்கிட்டு தமிழ்நாட்டுக்கு 261 கொடுக்குறாங்க. 261க்கு வாங்கியிருக்கான்னு சொல்கிறாருல்ல இப்போ செந்தில் பாலாஜி, 54க்கு வாங்கிட்டு 61 கொடுக்குறாங்க. அப்போ 92க்கு ஏன் அதை ஃபிக்ஸ் பண்ணீங்க? அந்த டெண்டர் எப்படி 292 கொடுக்கப்பட்டது என்ற கேள்விக்கு யார் பதில் சொல்லணும்? எஸ்இசிஐ பதில் சொல்லணும், பவர் மினிஸ்ட்ரி பதில் சொல்லணும். அந்த பதில் அவர்களிடமிருந்து வரலை. அதனுடைய தலைவர் குப்தா எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அறிக்கை விட்டுருக்கார்.
அமெரிக்கா எங்களை குற்றம் சாட்டவில்லையே, எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என்று அவர் அறிக்கை விட்டிருக்கிறார். இப்படி வந்து குறைக்கிறாங்க. இப்போ இந்த 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 விலை இப்படி அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் மார்க்கெட் ரேட் 2 ரூபா. மின் உற்பத்தியாளர்கள் சும்மா கிடக்கிறாங்க. சொல்லப்போனால் இதைவிட குறைந்த விலைக்கும் கூட அது போகும் என்பதுதான் நிலை. இப்போ இதுக்கப்புறம் மேஜராக வாங்கியிருக்கக்கூடிய ஜக்மோகன் ரெட்டியோட ஆந்திர பிரதேசுக்கு போவோம். ஆந்திர பிரதேஷ் விவகாரம், அதுக்கு முன்னால் நவயுகா விஷயம். 3ஆவதாக போட்டி போட்ட நவயுகா, இந்த அதானி அசூர் தவிர நவயுகா. இந்த 2019 இந்த டெண்டர்லாம் கால்ஃபார் பண்ணி போட்டிருக்கிறாங்க. இது நடக்கும்போதே அதானி வந்து உங்கள் கிருஷ்ணப்பட்டினம் போர்ட்டை எனக்கு விற்றுருங்கன்னு கேட்குறாரு நவயுகாட்ட. இந்த டீலிங் வந்து ஏற்கனவே போயிட்டுருக்குது இவங்களுக்குள்ளார. இதே 2019 நவம்பரில் 45 கோடி ரூபாய் நவயுகா எலக்ட்ரல் பாண்டில் பிஜேபிக்கு கொடுக்குது. இப்போ நவயுகாவோட கிருஷ்ணப்பட்டினம் போர்ட்டில் 75 விழுக்காடை ஒரு 3000 கோடி ரூபாய்க்கு அதானி வாங்குகிறார். இதில் உள்ள முறைகேடு என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு டெண்டரில் வந்து சிண்டிகேட் அமைத்து கொண்டு டெண்டர் கேட்பவர்கள் அவர்களுக்குள்ள இந்த மாதிரி பரிவர்த்தனை வைத்து கொள்ளக்கூடாது, அது சட்டவிரோதமானதுன்னு ஒரு விதி இருக்குது. அந்த விதிப்படி அது வந்து ஆராயப்படவில்லை. இவங்க பேசி வைத்து கொண்டு கிருஷ்ணப்பட்டினம் கங்காவரம் போர்ட்டை விற்றுட்டாங்க. அப்புறம் இதை வந்து அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டாரு. பிஜேபிக்கு 45 கோடி ரூபா பணம் கொடுத்துட்டாரு. இது ஓவர். அடுத்து ஜக்மோகன் ரெட்டி கிட்ட வராங்க. ஜக்மோகன் ரெட்டி கிட்ட வந்தாக்கா அவர் 2 ரூபா 49 பைசாவுக்கு என்ன வாங்கியிருக்கார் அவர். இப்போ இந்த 7 மெகாவாட் அங்கே வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், ரமேஷ் என்று ஓய்வு பெற்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆந்திராவிலேருந்து அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். பிவி ரமேஷ் 2019 ஜூனில் ஏற்கனவே 23 சோலார் ப்ராஜெக்ட் வந்து ஆந்திரா அரசு கையெழுத்து போட்டிருக்குது. 2132 மெகாவாட்டுக்கு 2132 மெகாவாட்டுக்கு ஜக்மோகன் ரெட்டி கையெழுத்திட்டிருந்த 23 ஒப்பந்தங்களை ஜூன் 2019 கேன்சல் பண்ணுறார். யூனிலேட்டரலாக அந்த ஒப்பந்தங்களை ரத்து செய்கிறார். அது ரத்து செய்த பிறகுதான் இது கையெழுத்தாகிறது. அப்புறம் இந்த ரேட்டு கட்டுப்படியாகலை, எப்படி இருந்தாலும் இப்படி ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னு வரும்போது, முக்கியமாக சந்திரபாபு நாயுடு கட்சியைச் சேர்ந்த இன்றைய நிதியமைச்சர் பையாவுலா கேசவ் அப்படின்றவர் அன்னைக்கு இது மிகப்பெரிய ஊழல்னு நேரடியாக ஃபைட் பண்ணுறாரு. இந்த செக்கிக்கு எழுதுகிறாரு. சிஇஆர்சி என்ற சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன், அதுக்கு எழுதுகிறாரு. 2 ரூபா தான் மார்க்கெட் ரேட்டு, என்ன அடிப்படையில் நீ 2.92க்கு கொடுக்குற, இது வந்து முறைகேடு. அதுபோல் தகடு உற்பத்தியாளராகவும் இருக்க வேண்டும் என்ற இது வந்து அப்பட்டமான முறைகேடு அப்படின்னு கொடுக்குறாரு. அதுக்கு வந்து ஒரு பதில் ஒன்று சொல்கிறான் பாருங்க, யார் சிஇஆர்சியும் செக்கியும். அதாவது இப்போ தெர்மல் பிளான்ட் நடத்துகிறாங்கல்ல, அவங்களே நிலக்கரி சுரங்கம் வச்சுருக்காங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் சோலார் தகடு உற்பத்தி பண்ணால் நீங்களே உற்பத்தி பண்ணணும். தெர்மல் பிளான்ட்டு உற்பத்தி பண்ணுறவன், தெர்மல் பவர் உற்பத்தி பண்ணுற எல்லாரும் நிலக்கரி சுரங்கம் வச்சுக்கல. அதானி போன்றவர்கள், அம்பானி போன்றவர்கள் வைத்திருக்கிறார்கள். அது மாதிரி இதுவும் வேணும் அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்லி க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இது பக்கா மோசடின்னு சொல்லி ஆந்திரா ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டிருக்காரு. அவரும் ஒரு சிபிஐ தோழர், 2 பேரும் போட்ட கேஸு பெண்டிங் இருக்குது அங்கே. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால வேறு ஒரு வேலை ஒன்று செய்கிறாங்க. சரி, சூரிய மின்சாரத்தை வாங்கியாச்சு. எங்கே குஜராத்தில் வந்து அவர் பெரிய பிளான்ட் போட்டிருக்காரு அதானி. அங்கேருந்து ஆந்திராவுக்கு மின்சாரம் வரணும். இந்த மின்சாரம் ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு கம்பி வழியாக தானே வரணும். அதுக்கு ஒரு கட்டணம் இருக்கிறது. அதுக்கு பேர் வந்து இன்டர் ஸ்டேட் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் சார்ஜஸ் அப்படின்னு பேர். ஒரு யூனிட்டுக்கு 80 பைசா கட்டணம் அங்கேருந்து இந்த மின்சாரம் வர்றது. இப்போ அவர் 2 ரூபா 40 காசுக்கு வாங்கினா ஒரு யூனிட்டுக்கு 80 பைசா வந்து இப்போ லாரி வாடகை மாதிரி இது. அங்கேருந்து இங்கே வருவதற்கான செலவு வந்து கொடுக்கணும். மோடி என்ன செய்கிறார் என்றால், ஜக்மோகன் ரெட்டியோடு போடுகின்ற ஒப்பந்தத்துக்கு இந்த கம்பி வழித்தட சேவைக்கு தர வேண்டிய காசை தர வேணான்னுறாரு. அந்த சேவைக்கு தர வேண்டிய காசை 80 பைசா தர வேணாம். அதனால் வர்றது எவ்வளவு,
1360 கோடி பர் இயர் ஆண்டுக்கு. 20 ஆண்டு ஒப்பந்தத்தில் 25 ஆண்டு ஒப்பந்தத்தில் 34,000 கோடி ரூபா. இது வந்து தள்ளுபடி. என்னங்க இப்படி பண்ணியிருக்காங்களேன்னு அதானி க்ரீன் எனர்ஜி இவங்கள்ட்ட போய் கேட்டாக்கா, அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, அது வந்து ஆந்திர அரசு தான் அதனால் பயன்பெறுகிறது. யார்? இது வந்து அதானியுடைய பதில். அப்போ இந்த ஒப்பந்தம் சைன் பண்ணணுன்றதுக்காக இப்படி ஒரு தள்ளுபடி அங்கேருந்து கொண்டு வர செலவை ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்ளும். யார்? நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் அதை. என்ன அப்படி இந்த ஒப்பந்தம் இவ்வளவு முறைகேடுகளுக்கு பிறகுதான் இந்த ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகிறது. இது வந்து ஒரு உதாரணம். இன்னைய வரைக்கும் அமெரிக்காக்காரன் இப்படி 5 ஸ்டேட்டை சொல்லியிருக்கிறான், அவங்க காசு வாங்கிட்டாங்கன்னு இப்படியே பேசிகிட்டு இருக்கிறோம். ஒரு காமன் சென்ஸ் கேள்வி ஒன்று இருக்குது. இந்த SECI என்ற அமைப்பு அதன் வழியாக எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ மின்சாரம் கொடுக்குது, என்ன ரேட்டுக்கு கொடுக்குது, இந்த டேட்டா இங்கே வெளியிட்ருக்குறாங்களா? இந்த 5 ஸ்டேட்டு தான் வாங்கியிருக்கிறோமா? இல்லை, எல்லா ஸ்டேட்டும் அவங்கள்ட்டேருந்து வாங்கியிருக்குது அப்படின்னு சொல்கிறத விட வாங்கி ஆக வேண்டும் என்று விதி இருக்குது. இது ரொம்ப முக்கியம். வாங்கி ஆக வேண்டும் என்று விதி இருக்குது. இப்போ தமிழ்நாடு ஒரு 5000 மெகாவாட் நம்முடைய மின்சார தேவை அப்படின்னு வச்சுக்கிட்டாக்கா, அதில் 10 விழுக்காட்டை இந்த சூரிய மின்சாரம் கட்டாயமாக செக்கியிடமிருந்து வாங்க வேண்டும். SECIயிடமிருந்து. செக்கி வந்து அதானியிடமிருந்து வாங்கும். இந்த 10% என்பது எல்லா மாநிலங்களுக்கும் விதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விதி என்பதை நாம் வந்து புரிஞ்சுக்கணும். இதுதான் இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய ஃப்ராடு இது. இந்த ஃப்ராடு இதன் அடிப்படையில் இதை வந்து EAS சர்மா என்ற முன்னாள் ஓய்வு பெற்ற பவர் செக்ரட்டரி, ஒன்றிய பவர் மினிஸ்ட்ரியில் இருந்தவர், ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் இருந்தவர், அவங்க வந்து பீப்புள்ஸ் கமிஷன் ஆன் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் அண்ட் பப்ளிக் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சுருக்கிறாங்க. அதன் சார்பாக அவங்க ஒரு அறிக்கை விட்டுருக்குறாங்க. அந்த அறிக்கையினுடைய சாராம்சம் என்ன என்று சொன்னால், இந்த உரையின் ஆரம்பத்தில் நான் சொன்னேனே, அதுபோல் இது வந்து அதானி, பவர் மினிஸ்ட்ரி, ரினியூவபிள் எனர்ஜி மினிஸ்ட்ரி, செக்கி எல்லோரும் சேர்ந்து நடத்திய ஒரு கூட்டு சதி. நம்பர் 1. நம்பர் 2, 10% மின்சாரத்தை வாங்க வேண்டும் என்று எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் 2003 செக்ஷன் 11 அதன் அடிப்படையில் ஒன்றிய அரசு மாநிலங்களை கட்டாயப்படுத்துவது சட்டவிரோதமானது. அப்படி இடம் இல்லை. நம்ம நீட்டுக்கு மாநில உரிமை மற்றதெல்லாம் பேசுகிறோம். ஆனால் 10% அவன் சொல்கிற ரேட்டுக்கு வாங்கணும் என்று நாம் நிர்பந்திக்கப்படுகிறோம். அதுக்கு மேலே அவங்க ஒன்று சொல்கிறாங்க. நிலக்கரி பேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. இதை படிக்கும்போது எனக்கே அதிர்ச்சியாக இருந்தது. இப்படியே சொல்லியிருக்கிறாங்க. ரயில்வேஸ், பவர் அண்ட் கோல் மினிஸ்ட்ரிஸ் கான்ஸ்பயர்ட் டு ஸ்டாப் சப்ளை ஆஃப் கோல், ஃபோர்ஸிங் ஸ்டேட்ஸ் டு இம்போர்ட் கோல். 3 அமைச்சரவைகளும், எது? ரயில்வே, மின்சாரத்துறை, அப்புறம் கோல் மினிஸ்ட்ரி, நிலக்கரி, 3 பேரும் சதி செய்து சப்ளையை மாநிலங்களுக்கு நிறுத்தி யார்கிட்டருந்து இம்போர்ட் பண்ண? அதானியிடமிருந்து இம்போர்ட் பண்ணது தான் தரம் குறைந்த நிலக்கரி. $30 நிலக்கரிக்கு $90 நம்ம கொடுத்துருக்குறோம். இப்படி ஒரு செயற்கையான பற்றாக்குறையை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இதை நாங்கள் ஏற்கனவே எழுதியிருக்கிறோன்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே வேறு சில விஷயங்களை அந்த அறிக்கை குறிப்பிடுது. மின்சக்தியை எதுக்குடா சென்ட்ரலைஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. ரொம்ப அறிவுபூர்வமான ஒரு கேள்வி அது. இப்போ அனல் மின்சாரத்தை நம்ம வீட்டில் உற்பத்தி பண்ண முடியாது. அதுக்கு தெர்மல் பிளான்ட்டில் தான் வந்து பண்ண முடியும். ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர், அது நீர்வீழ்ச்சி இருக்கணும், டேம் இருக்கணும், அங்கே தான் நம்ம வந்து செய்ய முடியும். விண்டு, காற்றாலை, அது காற்று வரக்கூடிய இடம், கடற்கரை, பெரிய மின் விசிறிகள், அதில் தான் வந்து செய்ய முடியும். ஆனால் சூரிய மின்சாரத்தை எங்கே வேணால் உற்பத்தி பண்ணலாம். அந்த மின் தகடு இருந்தால் எந்த இடத்திலும் அதை உற்பத்தி செய்யலாம். அதை ஏன் சென்ட்ரலைஸ் பண்ணுறீங்க? அதை ஏன் சென்ட்ரலைஸ் பண்ணி அதன் நோக்கமே கார்ப்பரேட்டுகளின் கொள்ளைக்கு வழிவகுப்பது தான் என்பதை அவங்க விளக்குறாங்க. 2 சிம்பிளான விஷயம். ரூஃப் டாப்பில் ஒரு ரிமோட் ஏரியாவில் இருக்கக்கூடிய, இன்றைக்கி இன்டர்நெட்டில் வந்து ப்ராட்பேண்ட் கேபிளுக்கு பதிலாக இப்போ எலான் மஸ்க் வர்றாரு. அவர் வந்து சேட்டலைட்லேருந்து கொடுக்க போகிறேன்னு சொல்கிறார் அதை சர்வீஸை.
ஏற்கனவே இப்போ நம்ம அதை பார்த்துட்ருக்குறோம். அப்போது சோலார் பவரை இந்த கம்பியெல்லாம் இழுக்காமல் ரிமோட் ஏரியாவுக்கெல்லாம் சோலார் பவர் இந்த கிரிட்டிலிருந்து தான் வரணும் என்று அவர்கள் இதை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி வீட்டுக்கு வீடு வச்சுக்கலாம். பம்பு செட்டுகள் அவங்க தனித்தனியாக வச்சுக்கலாம். தனித்தனியாக வேண்டாம், ஒரு லோக்கல் ஏரியா, ஒரு நகரத்துக்கு, ஒரு மாவட்டத்துக்கு, ஒரு ஏரியாவுக்கு அந்த மாதிரி பிளான்ட்டை டீசென்ட்ரலைஸ்டாக செய்ய முடியும். டீசென்ட்ரலைஸ்டாக செய்யாமல் இருப்பதற்கு காரணம் கொள்ளையடிப்பது தான் நோக்கம் அப்படின்றத அவங்க எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. இன்னொரு மிக முக்கியமான பாயிண்ட் அவங்க சொல்கிறது, இந்த ஒப்பந்தம் பூரா 20 வருஷம் 25 வருஷத்துக்கு ஒப்பந்தம். 20 வருஷத்துக்கு ஏன்டா ஒப்பந்தம் போடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த சோலார் மின் தகடுகளை பொறுத்த வரைக்கும் சீனா தான் காஸ்ட் எஃபெக்டிவாக அதை வந்து உற்பத்தி செய்யுது. ஒரு 10 ஆண்டுகளில் சோலார் மின் தகடுகள், ஒரு வாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய தகடு $1.50 இருந்தது, $0.50 வந்துருச்சு இப்போ விலை. மின்சாரத்தினுடைய விலை என்பது வீழ்ந்து கொண்டே இருக்கிறது. இனி வரக்கூடிய ப்ராசஸில் விலை வீழத்தான் செய்யும். ஆனால் கான்ட்ராக்ட் வந்து இப்போ போடுறாங்க, இப்போ ₹2.61 போட்டிருக்கிறாங்கன்னா 20 வருஷத்துக்கு இதை தான் நம்ம கொடுக்கணும். இப்போ ஜெயலலிதா போட்டிருக்கிறாங்க, ₹7 நீங்கள் ஒப்பந்தம் போட்டிருக்கிறீர்கள், அதை நாங்கள் மாற்ற முடியாதுன்றாங்க. மாற்ற முடியாத ஒப்பந்தம், ₹7 கொடுக்குறோம் நம்ம அதே சூரிய மின்சாரத்துக்கு. ஜெயலலிதா காலத்தில் போடப்பட்ட ஒப்பந்தம். இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு விலை என்பது நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. இதை வந்து carbonCopy.info என்று இதை பற்றி சோலார் பவர், ரெனியூவபிள் எனர்ஜி பற்றி ஆய்வு கட்டுரைகளை வெளியிடக்கூடிய ஒரு சைட் இருக்குது. அதில் ராஜசேகர் என்ற பத்திரிகையாளர், டிஸ்பைட் தி ஸ்டேட் என்ற நூலின் ஆசிரியர், அவர் வந்து ஒரு கட்டுரை எழுதுகிறார். அதில் வந்து நிறைய விஷயங்களை குறிப்பிடுறாரு. இந்தியாவில் சோலார் பேனல் உற்பத்தி செய்பவர்கள் 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் ஏற்கனவே இருக்கின்றன. அவங்க உற்பத்தி செய்த தகடுகள் விற்பனைக்கு போகாமல் இருக்குது. இம்போர்ட் பண்ணக்கூடிய தகடை விட நம்ம விலை 2 பங்கு இருக்குது. 90 விழுக்காடு நம்முடைய விலை வந்து அதிகமாக இருக்குது. இதெல்லாம் அவர் சொல்கிறது. இதுக்கு மேலே நம்முடைய மின்சார தேவை என்பது நான் முதல்ல சொன்னது போல் 170லிருந்து 250 மெகாவாட், 80 கிகாவாட். ஒரு விஷயம் நல்லா பார்த்துங்க, மின்சாரம் இப்போ நெய்வேலி தெர்மலில் அல்லது பேசின் பிரிட்ஜில் இங்கெல்லாம் உற்பத்தி ஆகுது மின்சாரம், அல்லது மேட்டூரில் ஹைட்ரோ இதில். இப்போது குளிர்காலமாக இருக்குது, ஏசி எல்லாம் அவ்வளோ இயங்கலை அப்படின்னாக்கா அங்கே உற்பத்தியை வந்து கம்மி பண்ண முடியும். எவ்வளோ தேவை குறையுதுன்னாக்கா அதற்கு தகுந்த மாதிரி அங்கே உற்பத்தியை குறைத்து கொள்ள முடியும். ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவராக இருக்கட்டும் அல்லது தெர்மல் பவராக இருக்கட்டும். ஆனால் சூரிய மின்சக்தியை பொறுத்த வரைக்கும் அப்படியெல்லாம் குறைக்க முடியாது. அது உற்பத்தி ஆனால் அது வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 1000 மெகாவாட் வந்து அதானியோட ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம் அப்படின்னா, இப்போ நமக்கு பகல்லையோ இரவுலையோ மின்சாரம் தேவையில்லை என்றாலும், நீங்கள் இப்போ ஜெயலலிதா பீரியடில் ₹7 போட்டிருக்காங்க ஒப்பந்தம். ஒரு 500 1000 மெகாவாட் எவ்வளோன்னு தெரில, அதை வச்சுங்க. அந்த மின்சாரம் வந்துக்கிட்டே இருக்குது, நமக்கு தேவையில்லை. அப்போ என்ன செய்கிறது? என்ன செய்யுதாங்கன்னு சொல்கிறாங்கன்னாக்கா 50 பைசாவுக்கு விற்கிறதா சொல்கிறாங்க. 50 காசுக்கு அதை விற்றாகணும், அதை வச்சுருக்க முடியாது. இப்போ காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க கடைசியில் ஈவினிங் கடை சாயங்காலம் வந்து போனாக்கா அழுகிறோம் அப்படின்னு வந்த ரேட்டுக்கு தள்ளுறாங்கல்ல, அதுபோல் ₹7 வாங்கி 50 பைசாவுக்கெல்லாம் விற்கிறாங்க. அப்போ பிரச்சனை என்ன என்று சொன்னால், அப்போ அதானிக்கு ₹7 வந்துடும், அதானிக்கு ₹2.60 90 வந்துடும். அந்த சுமையை யார் சுமப்பது? டான்ஜெட்கோ அல்லது அதுபோல் மாநிலங்களில் இருக்கக்கூடிய மின் வாரியங்கள். மாநில மின் வாரியம் சுமக்குதுன்னா அது யார்? நம்ம சுமக்கிறோம். இந்த காசு எங்கே போகிறது? அப்போது 20 ஆண்டுக்கு எதற்காக இந்த ஒப்பந்தம்? எதற்காக சென்ட்ரலைசேஷன்? இந்த கேள்விகள் எல்லாமே, இது எல்லாமே அடிப்படையான கேள்வி. இதெல்லாம் தான் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயங்கள், கேட்கப்பட வேண்டிய கேள்விகள். அப்போ இதெல்லாம் இது அந்த பத்திரிகையாளர் இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. அப்போ இதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இதுதான் இந்த சிஸ்டம். அப்போ இப்படி இதை மையப்படுத்துவதன் மூலமாக, மொத்தத்தையும் அதானியிடம் ஒப்படைப்பதன் மூலமாக என்ன விளைவு ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னாக்கா, ஒன்று,
மொத்தமும் அதானியை சார்ந்திருக்கும் நிலைக்கு ஆளாகிறோம். இன்னொன்று, ஒரு மொனாப்பொலி அவன் வச்சது தான், அதில் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஏங்க இப்போ இவ்வளோ இப்போ இதை கொஞ்சம் யோசிச்சு தான் பாருங்களேன். போட்டாங்க, அதை ஒன்றும் பண்ண முடியாது. 7 ரூபா பச்சை 2 ரூபாய்க்கு விற்கிது. ஆனால் 7 ரூபாய்க்கு போட்டால் ஒன்றும் பண்ண முடியாது, மாற்ற முடியாது, அதான் சட்டம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அயோக்கியத்தனமாக இருக்குது. இதற்கு காசு வாங்கிக்கிட்டு இவங்க உடந்தையாக போயிருக்கிறார்கள். எடப்பாடி கம்முன்னு இருக்கிறாருனாக்கா ஏன் கம்முன்னு இருக்கிறாரு? நிலக்கரி கேஸில் இது இருக்குது அதிமுக, இந்த 7 ரூபாய்க்கு வாங்கினதில் அதிமுக இருக்குது. இது ஒரு பச்சை துரோகம். இது வந்து கட்சிக்காரங்க காசு வாங்கிட்டாங்க என்பதை மட்டும் நாம் பார்க்கிறோம். கட்சிக்காரங்க காசு வாங்குவதை எது சாத்தியப்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால், அதானிக்கும் அம்பானிக்கும் அது போன்ற மிகப்பெரிய முதலாளிகளுக்கு அவங்க உற்பத்தி பண்ணுற மின்சாரத்தை அவங்க ஒரு விலைக்கு நிச்சயமாக நாங்கள் வாங்கிக்கிறோம். மார்க்கெட்டில் டிமாண்டு சப்ளை என்று முதலாளித்துவ பொருளாதாரத்தில் சொல்கிறாங்களே, அப்போ சப்ளை அதிகம் இருந்தால் விலை குறையும், டிமாண்ட் அதிகம் இருந்தால் விலை கூடும்ன்றாங்களே. இந்த டிமாண்டு சப்ளை என்ற லாஜிக்கில் பாதிக்கப்படாமல் அவர்களுக்கு அந்த காசு வந்துக்கிட்டே இருக்கும். டிமாண்ட் சப்ளை லாஜிக்கில் பாதிக்கப்படுவது யார்? நாம். அப்போ 7 ரூபாய்க்கு வாங்கின மின்சாரத்தை யாராவது ஒரு கேரளாக்காரனுக்கோ கர்நாடகாக்காரனுக்கோ ஆந்திராவுக்கோ 50 பைசாவுக்கு விற்கணும், இல்லைன்னா அது வேஸ்ட். இப்படி ஒரு நிலையை ஏன் உருவாக்க வேண்டும்? அல்லது நான் இப்படி கேட்குறேன், சென்ட்ரலைஸ்டு பிளான்ட்டு தான் போடணும் அப்படின்னு சொன்னால் அது ஏன் அரசு பொதுத்துறை நிறுவனமாக நடத்தக்கூடாது? என்ன டெக்னாலஜி? இது முடியாத டெக்னாலஜி. சோலார் பவரை பொறுத்த வரைக்கும் தேவைப்படுவது என்ன தெரியுமா? நிலம், இடம்தான். ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் வேணும். இப்போ குஜராத்தில் ஒரு புதுடெல்லி அளவுக்கு பரப்பளவு உள்ள இடத்த தாராள மனசோடு அதானி கொடுத்துருக்குறாங்க. அங்கே அப்படி ஒரு பிளான்ட் போட்டிருக்காங்க. இங்கே ராம்நாட்டில் வச்சுருக்காரு. அப்போ நிலம் என்பது அரசிடம் இருக்கிறது. புறம்போக்குன்னு சொல்லக்கூடிய நிலம் அரசிடம் இருக்கிறது. சோலார் தகடுகளை சீனாவிலேருந்து மலிவாக வாங்கிக்க முடியும், அல்லது இங்கே உற்பத்தி பண்ணுறவங்கள்ட்ட எடுத்துக்க முடியும். அப்போது அரசே இதை செய்யும்போது இந்த உபரியாக கிடைக்கின்ற லாபம் அரசுக்கு தான் போகும், தனியாருக்கு போக வேண்டிய தேவையில்லை. சென்ட்ரலைஸ்டாக செய்வது என்று வைத்து கொண்டாலும் இதை அப்படி செய்ய முடியும். அப்போ இதன் பின்னால் இந்த டிசைன், இதுதான் முக்கியம். அந்த டிசைனை அமல்படுத்தும் போக்கில்தான் இந்த பாலிசியே வந்து ஒரு கொள்ளைக்கான பாலிசி. அதை அமல்படுத்தும் போக்கில் வீசப்பட்ட எலும்பு துண்டு தான் இந்த ஊழல். இந்த டிசைனை பற்றி தான் நாம் பேச வேண்டியிருக்கிறது. அதனால் இந்த டிசைன் அப்படின்றது என்ன? டிசைன்றது அதானிக்காகவே உருவாக்கப்பட்டது. அதானி என்ற முதலாளியை பற்றி புரிந்து கொள்வதற்கு இது ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு மாதிரி. அதானியினுடைய அசுர வளர்ச்சிக்கு என்ன காரணம்? 2014 மோடி வந்ததிலிருந்து அவ்வளோ வேகமாக அவர் வளர்ச்சி அடைந்திருக்கிறார். சில விஷயங்கள் சொல்கிறேன். அது இந்த மோடி வந்த பிறகு அநேகமாக எல்லா துறைமுகங்களும், அநேகமாக எல்லா விமான நிலையங்களும் மோடி வந்த பிறகு தான் வந்து வாங்கியிருக்கார். கிட்டத்தட்ட 25லிருந்து 27 விழுக்காடு டிராஃபிக் போர்ட்டில், விமான நிலையங்களில் இன்றைக்கி மொத்த இந்தியாவினுடைய விமான போக்குவரத்து, பயணிகள் போக்குவரத்தில் 27% அதானி கையில் இருக்குது. துறைமுகங்களில் கப்பல் பொருள்கள் போக்குவரத்தில் அதுலேயும் அதே மாதிரி 26, 27, கொஞ்சம் கூட குறைச்சிருக்கலாம், அது வந்து அதானி கையில் இருக்குது. அத்தனையும் மோடி காலத்தில் தரப்பட்டிருக்குது. இப்போ இதெல்லாம் வாங்குவதற்கு அதானிக்கு எங்கிருந்து பணம் வந்தது? அதானி என்ற எம்பையர் எப்படி இவ்வளவு பெருசாக இவ்வளவு குறுகிய காலத்தில் வளர்ச்சி அடைய முடிந்தது? நம்ம வந்து பேசும்போது என்ன சொல்கிறோம்? மோடி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்கிறோம். முன்ன மன்னர்கள் வந்து பார்ப்பனர்களுக்கு ஒரு சர்வமானியம் எழுதி கொடுத்த மாதிரி, இந்தாங்க இதை வச்சுக்கோங்க, அப்படி வந்து கொடுக்க முடியாது. எப்படி கொடுக்குறாங்கன்னா மலிவு விலைக்கு கொடுக்குறாங்க, ஃப்ரீயாக கொடுக்கறது இல்லை. இது எப்படி நடக்கிறது என்பதை பார்க்கணும். மோடியுடைய இதை வந்து 3 முக்கியமான ஒரு தூண்கள் மாதிரி சொல்லலாம். ஒன்று வந்து புது புது துறைகளுக்கு அவர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போகிறது. அவர் எதிலெல்லாம் இருக்கிறார் பாருங்கள். துறைமுகத்தில் இருக்கார், விமான நிலையத்தில் இருக்கார், எனர்ஜியில் இருக்கிறாரு, எண்ணெய் விற்கிறாரு, ரீட்டைல் ட்ரேடில் இருக்கார், தொலைபேசி துறையில் இருக்கார், இன்னும் என்னெல்லாம் இருக்குது.
எல்லாத்துலேயும் இருக்கார். ரோடு போடுறாரு, பாலம் கட்டுறாரு. அப்போது எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்லேயும் அதானி இருக்கிறார். அப்படி எக்ஸ்பேண்ட்மெண்ட்டை எங்கே வருது? இதுக்கான பணம் நம்மள்கிட்டேருந்து தான் வருது. வங்கிகள், பொதுத்துறை வங்கிகள் அல்லது பன்னாட்டு முதலீட்டு நிறுவனங்கள். சரி, நம்ம பொதுத்துறை வங்கின்னாக்கா மோடி சொன்னாக்கா கொடுத்துருவாங்க. பன்னாட்டு முதலீட்டாளர்கள் மோடி சொன்னால் கொடுப்பாங்களா? அப்படி கொடுக்க மாட்டாங்க. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு அடமானம் வைக்கணும். எதை அடமானம் வைக்கிறது? அதானியின் பங்குகளை அடமானம் வைக்கணும். அப்போ அதானியின் பங்குகளுடைய மதிப்பு என்ன? அதுதான் ஹிண்டன்பர்க். அதானியின் பங்குகள் தன்னுடைய பங்குகளை செயற்கையாக மதிப்பை கூட்டுவது, அதுதான் ஹிண்டன்பர்க் எக்ஸ்போஸே. அதுதான். அப்போது 25 விழுக்காடு ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில் 25 விழுக்காடு பங்குகள் அந்த ப்ரமோட்டர்ஸ், அந்த நிறுவனத்தை நடத்துபவர்கள், அவங்களுக்கு அப்பால் இருக்கிறவங்கள்ட்ட இருக்கணும். 75 தான் ஹோல்டு பண்ணலாம் என்று இருக்கும்போது இவங்க 75 மட்டும் இல்லை, ஏறத்தாழ 85லிருந்து 90 விழுக்காடு பங்குகளை இவர்கள் வைத்திருந்தார்கள். எப்படி வைத்திருந்தார்கள்? சட்டப்பூர்வமாக 75 வச்சுக்கிட்டு மொரிஷியஸ், கேமன் ஐலண்டு, பிரிட்டன், இப்படி வேறு வேறு இடங்களிலிருந்து, இந்த வரியில்லா தீவுகள் என்று சொல்லப்படும் தீவுகளிலிருந்து பினாமி பெயரில் கருப்பு பணத்தை அவருடைய அண்ணன் வினோத் அதானி போன்ற பலர் பெயரில் அங்கேருந்து இங்கே முதலீடு போட்டு, யாரோ போடுற மாதிரி இங்கே போட்டு, வெளியார்கள் முதலீடு செய்வது போல் பொய்யாக சித்தரித்து, அப்போது ஒரு 1000 ரூபா மதிப்புள்ள பங்கை 2000 ரூபாய்க்கு அவங்க வாங்குகிறாங்க. அவங்க 2000 ரூபாய்க்கு வாங்குறத பார்த்த உடனே மக்கள்லாம் அடித்து பிடிச்சிட்டு போய், அடையப்பா 2000 ரூபாய்க்கு போதா, நம்மளும் வாங்குவோம், ஈமு குழி மாதிரி தான், நம்மளும் வாங்குவோம் அப்படின்னு எல்லாரும் போய் வாங்குகிறாங்க. அப்போது இன்னொரு 10 விழுக்காடு பொதுமக்களுடைய பங்கு அப்படின்றத இப்படி எடுத்துக்கொள்ளுகிறார்கள். இன்னொரு பக்கம் இந்த ஒரு 100 ரூபா மதிப்புள்ள பங்கு 2000 ரூபா விலை அப்படின்னா அது ஒரு மதிப்பு. அதை கொண்டு போய் வங்கியில் அடமானம் வச்சு, இந்த இதனுடைய மதிப்பு 10 ரூபா அப்படின்னா பங்கு என்பது அதுக்கு மேலே சூதாட்டம் தானே, அது 100 ரூபா அப்படின்னா இந்த கட்சி மதிப்பு 100 ரூபாய் ஆகிடுது. இதை அடமானம் வச்சு 50 ரூபா கடன் கொடுங்க அப்படின்னு வாங்குகிறாங்க. இப்படித்தான் சர்வதேச நிதி நிறுவனங்களிடம் கடன் வாங்குகிறார்கள். ஏறத்தாழ 50% இந்தியாவிலையும் 50% வெளிநாட்டிலையும் அவர் வாங்கியிருக்கார். ஹிண்டன்பர்க்னால் சர்வதேச அளவில் ஏன் ஒரு பெரிய இது ஏற்பட்டது என்று சொன்னால், அவங்கள ஏமாற்றிட்டாங்க. நம்மளை ஏமாற்றினா பரவாயில்ல, அவனுக்கே அல்வா கொடுத்துட்டாங்க. அப்போது அவன் அதனால தான் முழிச்சுக்கிட்டான், இது இப்படி மோசடி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி. அது அம்பலமான பிறகு யாரும் முதலீடு போட தயங்குகிறார்கள். அது தயங்குறாங்கன்னு உடனே என்ன செய்கிறார் மோடி? சரி, எல்ஐசியிலேருந்து போடுங்க அப்படின்னு எடுத்து போட சொல்லி திரும்ப முட்டு கொடுத்து அதானியை நிமித்தி நிறுத்துகிறார்கள். அப்போது கடன் மூலம்தான் இந்த விமான நிலையங்கள், துறைமுகங்கள், ஆலைகள் எல்லாம் வாங்கப்படுது. அந்த கடன் மூலம் கடனுக்கான பணம் என்பது பொதுத்துறை வங்கிகளிடமிருந்தும் சர்வதேச முதலீட்டாளர்களிடமிருந்தும் பெறப்படுகிறது. அவங்க எப்படி கொடுப்பாங்கன்னாக்கா, செயற்கையாக இன்ஆர்கானிக் குரோத்துன்னு சொல்கிறது. ஆர்கானிக் குரோத்துனா இயல்பாக வளர்வது, இன்ஆர்கானிக்னாக்கா அதை செயற்கையாக உப்பி ஊத வைக்கப்படுவது. செயற்கையாக உப்பி ஊத வைக்கப்பட்ட பங்கு மதிப்புகளின் அடிப்படையில் கடன் வாங்கிறது. அப்படி கடன் வாங்கி முதலீடு செய்து இந்த விரிவாக்கம் நடக்கிறது. இப்போ இது மூணும் எப்படி நடக்கிறது? இந்த வாட்டர் டேங்க் பார்த்துருப்பீங்க, அப்படி ஒரு இது இருக்கும், அப்படி தூக்கி வச்சுருப்பாங்க, அப்படி மூணு இது அப்படி போகும். கீழே ஒரு பில்லர் அப்படி இறங்கும். அந்த ஒத்த பில்லரில் அந்த பெரிய டேங்க் நிற்கும். இந்த மூணையும் தாங்குகின்ற பில்லர் எதுன்னா அதுதான் மோடியினுடைய ஃபாசிஸ்ட் ஆட்சி. இது எல்லாத்தையும் சாத்தியப்படுத்துவது அதுதான். இந்த எப்படி சாத்தியப்படுத்துகிறது? இப்படி வாங்குவதற்கு ஒன்று அரசு கையில் இருந்தாக்க தூக்கி கொடுத்துட்றாங்க, தனியார் கையில் இருந்தால் மிரட்டி வாங்குறாங்க. கிருஷ்ணப்பட்டினம் போர்ட்டு மிரட்டி வாங்கினாங்க, ஜிவிகே ஏர்போர்ட்டு பாம்பேயில் அதை மிரட்டி வாங்கினார்கள். அது இல்லாமல் சங்கி இண்டஸ்ட்ரீஸ், ஸ்ரீ சிமெண்ட்ஸ் அப்படின்னு சிமெண்ட்டில் இன்றைக்கி 2வது இடத்துல இருக்கார் அதானி. கிட்டத்தட்ட 30-40 ஃபேக்ட்ரி இருக்குது அவருக்கு, சிமெண்ட் ஃபேக்ட்ரி. அடுத்தது என்டிடிவி, இப்படி ஒரு நீண்ட பட்டியல். என்டிடிவி சிபிஐ ரைடு, இடி ரைடு, செபி எல்லாம் போட்டு இப்போ சிபிஐயில் ஒன்றும் கேஸ் இல்லைன்ட்டாங்க. ஆனால் என்டிடிவி அவங்க கைக்கு போயிடுச்சு. இப்படி மிரட்டி வாங்குவது. ரெண்டாவது இந்த பணத்தை வைத்து கொண்டு வாங்குவது.
இது எல்லாத்தையும் சாத்தியப்படுத்துவது எது? மோடி. ஒருவேளை கிரைசிஸ் ஏற்பட்டாக்கா உடனே மோடி அரசு காப்பாற்றுகிறது. அதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த கிரைசிஸ் வந்து உலகளவில் கேள்வி எழும்பும்போது, இந்தியாவில் கேள்வி எழும்பும்போது, கேள்வி கேட்குறவனா நீ அந்நிய கைக்கூலி, கேள்வி கேட்குறவனா நீ யோக்கியமா? இப்போ இங்கே தமிழ்நாட்டில் அந்த வேலையை இப்போ ராமதாஸோ அல்லது ஊடகவியலாளர்களோ அது யாரோ, அதிமுகவோ, திமுக ஊழல் காசு வாங்கிட்டாங்க அப்படின்னு பேசுனா அவங்க பிஜேபிக்கான வேலையை இங்கே பார்க்குறாங்க. இங்கே ஜார்ஜ் சோரோஸ், சோனியா காந்தி அப்படின்னு பேசினா இங்கே எடுபடாது. இங்கே எடுபடக்கூடியது என்ன? இங்கே எடுபடக்கூடியது திமுக நீ காசு வாங்கிட்ட, அதானிட்ட வாங்கிட்ட அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்கணும் இங்கே. அப்போது அதானியை காப்பாற்றுகின்ற பணியை தான் ராமதாஸ் செய்கிறார். அதானி மீதும் வழக்கு போடுங்கள்னா அதானி மீதும் கொசுராது. எங்கிருந்து அது தொடங்குகிறது? அப்போது இந்த வேலையைத்தான் இவர்கள் செய்கிறார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போ இந்த பபுள் உடஞ்சா என்னாகும்? 2008 சப்ரைம் நெருக்கடி என்று அமெரிக்காவில் ஏற்பட்டது. சப்ரைம் நெருக்கடியில் மிகப்பெரிய வங்கிகள் திவாலாகும் நிலை ஏற்பட்டது. சப்ரைம் நெருக்கடி என்பது என்ன? 1 லட்ச ரூபா மதிப்புள்ள வீட்டை 10 லட்ச ரூபா வரைக்கும் அதுக்கு மதிப்பை செயற்கையாக கூட்டிட்டாங்க. ரியல் எஸ்டேட்டில் ஏறுதுன்னு ஏற்றுனாங்க. அப்போது ஒரு வங்கி என்ன செய்யுது அப்படின்னா, 1 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு வீட்டுக்கு 2 லட்ச ரூபா மதிப்பு போட்டு 1.5 லட்ச ரூபா கடன் கொடுக்குது. அந்த 2 லட்ச ரூபா மதிப்பு போட்ட பத்திரம் அவன்கிட்ட இருக்குது. அந்த 2 லட்ச ரூபா மதிப்புள்ள பத்திரத்தை இன்னொரு வங்கிக்கு 1.5 லட்ச ரூபா அவன் கொடுத்துருக்குறான். நீ 1.25 லட்ச ரூபா கொடு போதும் இதை வச்சுக்கன்னு அவன்கிட்ட கொடுக்குறான். அவன் அடுத்தவனுக்கு விற்கிறான். ஒவ்வொருத்தனும் ஒரு 10% லாபத்தை வச்சு விற்றுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி போகும்போது என்ன நடக்குதுன்னா, இந்த கிரைசிஸ் எல்லா வங்கிகளுக்கும் பரவுகிறது. அதனால தான் அமெரிக்காவில் வங்கி விழுந்த உடனே ஐரோப்பா முழுதும் வங்கிகள் விழுந்தன, இங்கிலாந்தில் வங்கி, உலகம் முழுதும் அந்த பாதிப்பு வந்தது. ஏன்னா இந்த ஜங்க் பாண்ட் என்று சொல்லக்கூடிய குப்பை பத்திரங்களை உண்மையான மதிப்புள்ள பத்திரங்கள் என்று நம்பி பல வங்கிகள் வாங்கி வைத்திருந்ததனால் எல்லா வங்கிகளும் திவாலாகக்கூடிய நிலைமை ஏற்பட்டது. அதை எப்படி காப்பாற்றுறது? திவாலானா என்னாகும்? திவாலானா உலக பொருளாதாரமே நிலைகுலையும். அப்போ என்ன செய்கிறது? அமெரிக்கா அரசு தன் கையிலிருந்து பணத்தை கொடுத்து அந்த திவாலான வங்கிகளை காப்பாற்றியது. அதுக்கு வச்சிருந்த ஒரு நீதி வாசகம், டூ பிக் டு ஃபெயில். டூ பிக் டு ஃபெயில். அந்த நதியே காஞ்சு போனா அப்படின்ற மாதிரி அது. அதனால அதை காப்பாற்றி ஆகணும். அது போச்சு அப்படின்னா எல்லாமே போயிடும். அப்போ அதானி அந்த இடத்துக்கு நம்ம கொண்டு நிறுத்தியிருக்காரு. இப்போ அதானி தான் இந்தியா என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் அதை எப்படி அவனை சொல்லுவேன்னு நம்ம கோவப்படலாம். ஆனால் தவிர்க்க இயலாமல் நம்ம அந்த இடத்துக்கு கொண்டு நிறுத்துகிறாங்க. இப்போ எல்லா ஸ்டேட்லேயும், கேரளாவில் முதலீடு, தமிழ்நாட்டில் முதலீடு, எல்லா இடத்துலையும் முதலீடு. அப்போ யார் ஒருவரும் இதை முறித்து கொள்ள முடியாது, விரோதம் செய்து கொள்ள முடியாது என்ற இக்கட்டான நிலைக்கு நம்மை கொண்டு நிறுத்துகிறார்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது ஒரு முசோலினி தான் ஃபாசிஸ்ட் பார்ட்டியை உருவாக்கினவர். ஃபாசிசம் என்றால் என்ன என்பதற்கு ஒரு வரியில் அவர் ஒரு விளக்கம் சொன்னார். கார்ப்பரேட் பவரும் ஸ்டேட் பவரும் இணைவது தான் ஃபாசிசம்னு சொன்னார். அதைத்தான் இப்போ பார்க்குறோம். நம்ம கார்ப்பரேட் பவரும் அரசு அதிகாரமும் ஃபியூஷன் ரெண்டும் இணைவது தான் ஃபாசிசம். அப்போ அதானி என்ற முதலாளியை பற்றி நாம் பேசும்போது தனியாக ஒரு டாட்டாவை பற்றி பேசுகிறோம், பிர்லாவை பற்றி பேசுகிறோம், ஒரு டிவிஎஸை பேசுகிறோம். அப்படி அல்ல இது. அதானி என்ற முதலாளி எப்படி வருகிறார்? 2002 குஜராத் படுகொலைக்கு பிறகு இந்திய முதலாளி வர்க்கத்திலேயே ஒரு பிரிவினர், ஒரு டாட்டா, இவர் கோத்ரேஜ் போன்ற முதலாளிகள், அவங்கெல்லாம் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இதெல்லாம் ரொம்ப தப்பு என்று எதிர்ப்பு தெரிவித்த போது குஜராத்தை சேர்ந்த பனியா மார்வாரி முதலாளிகள் அவங்கள ஒரு கோஷ்டியாக திரட்டிக்கிட்டு, நாங்கள் இந்திய முதலாளிகள் சங்கத்திலேயே இல்லை, சிஐஐ அதிலே இல்லை, நாங்கள் தனியாக குஜராத்தில் ஒரு கம்பெனியாக ஒரு சங்கம் நாங்கள் வச்சுக்கிறோம், வைப்ரண்ட் குஜராத், துடிப்பு மிக்க குஜராத் நாங்கள் உருவாக்கிக்கிறோம் என்று அதனை முன்கை எடுத்து செய்தவர் அதானி. அப்போ இந்த இந்துத்துவ ஃபாசிஸ்ட் இனப்படுகொலை அரசியலுக்கு மோடிக்கு பின்புலமாக தூணாக நின்றவர் அதானி. 2014 தேர்தலில் ஒளிவு மறைவில்லாமல் அதானியினுடைய பிளேனில் தான் மோடி எல்லா இடத்துக்கும் போனார்.
இந்த இவனை கேட்குறானு இப்போ அதானி பார்த்தாரா ஸ்டாலின் அப்படின்னு. அதானி பிளேனில் போய் தான் அவன் பிரதம மந்திரியாக ஆயிருக்கிறான். அதானி பிரதமர் ஆன பிறகு முதல்ல என்ன செஞ்சார்? மோடியை கூப்பிட்டு வண்டியில் ஏற்றினார். வா ஆஸ்திரேலியாவுக்கு போகலான்னாரு. கூட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சேர்மன் அருந்ததி பட்டாச்சாரி அவளையும் தூக்கி உட்கார வைனார். கூட்டின்னு போய் கார்மைக்கல் மைன்ஸு நீ கையெழுத்து போடுன்னு அந்த அம்மா வந்து அது கையெழுத்து போட்டுச்சு. வாங்கினாங்க. ஒரு என்ன சொல்கிறது, எடுபிடி மாதிரி தான். இப்போ கூட ராஜஸ்தானில் அவருக்கு வந்து பகடின்னு சொல்லி தலைப்பாக வச்சுருக்குறாங்க மோடிக்கு. அப்படி வைக்கும்போது, தலைப்பாக வைக்கும்போது எல்லாரும் எழுந்திருக்கிறாங்க. அதானி மட்டும் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காரு. ஏன்னா அவர் தான் ஓனர் இல்லையா? இவர் யார்? இவர் என்னது சோர்க சௌக்கிதார். அவர் அதானியுடைய சௌக்கிதார் அவர். அப்போது இப்படி ஒரு இணைப்பு இருக்கிறது. அதனால் எல்லா முதலாளிகளையும் போலல்ல அதானி. அப்போ அதானி மோடானி அப்படின்னு சேர்த்து சொல்கிறாரு ராகுல் காந்தி என்று சொன்னால் அது பொருளற்றது அல்ல. இப்படி எல்லா மாநிலங்களிலும் அதானி முதலீடு செய்வதற்கான காரணம் என்ன? நாம் வந்து ஃபாசிசம் என்பதை எப்படி புரிஞ்சுக்கிறோம்? இஸ்லாமியர்களுக்கு எதிரான மதவெறி, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சாதிகளுக்கு எதிரான பார்ப்பன பனியா ஆதிக்கம், மாநில அரசுகளின் உரிமைகளை பறிக்கின்ற ஒன்றிய அரசினுடைய சர்வாதிகாரம், அப்புறம் இந்த மாதிரி அரசுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஆயுதம் தாங்கிய ஆர்எஸ்எஸ்ஸின் குண்டர் படைகள், இப்படியெல்லாம் நம்ம அதை பார்க்குறோம். அப்படி மட்டும் இல்லாமல் இது ஒரு சாஃப்ரன் கார்ப்பரேட் பவரும் கூடவே வருகிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த சோலார் எனர்ஜி பற்றி பார்க்கும்போது ஆச்சரியமாக ஒன்று பார்த்தேன். ஸ்ரீ ரவிசங்கர்னு ஒரு ஆள் இருக்கிறான் தெரியுமா? அவன் சோலார் எனர்ஜி பிஸ்னஸில் இருக்கிறான். அவன் வந்து எப்படி பாபா ராம்தேவ் வந்து மருந்து விற்கிற மாதிரி, ஜக்கி வாசுதேவ் பல பொருள்கள் விற்கிற மாதிரி, ஸ்ரீ ரவிசங்கர் வந்து சோலார் பேனல் மின்சார உற்பத்தி. அது வந்து ஒரு வெளிநாட்டு கம்பெனியோட டைஅப்பு. என்ன இதை வந்து பார்த்தேன். அப்போது எப்படி இருக்குது இது அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு கார்ப்பரேட் பவரே சாஃப்ரன் கார்ப்பரேட் பவராக வந்து வருது. அந்த கார்ப்பரேட் பவரை சார்ந்து தமிழ்நாட்டின் பொருளாதாரமோ கேரளத்தின் பொருளாதாரமோ, இப்போ போர்ட் அவன்கிட்ட இருக்குது கேரளாவில் விழிஞ்சம் போர்ட்டு. இங்கே இந்த மாதிரி ராம்நாட்டில் இருக்கிற சோலார் பவர் பேனல் பூரா அவன் கையில் இருக்குது. போர்ட் அவன் கைக்கு போகுது. விமான நிலையத்தை வேணும்னு கேட்டுட்ருக்குறாங்க. அப்போது நாம் எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால், இப்போ ராகுல் காந்தியோ மற்ற கட்சிகளோ நாம் பேசும்போது என்ன செய்கிறோம்? இடியை கைப்பற்றி விட்டார்கள், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை கைப்பற்றி விட்டார்கள், சிபிஐயை கைப்பற்றி விட்டார்கள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை கைப்பற்றி விட்டார்கள், நீதித்துறையை கைப்பற்றி விட்டார்கள், தொழில்துறையையும் கைப்பற்றி விட்டார்கள். அதையும் மொனாப்பொலி ஆக்குகிறார்கள். ஒரு குஜராத்தினுடைய காலனியாக, குஜராத்தி பனியா மார்வாரி முதலாளிகளுடைய காலனியாக வந்து நாடு மாற்றப்படுகிறது. அப்போது இந்த மொத்தத்தையும் நாம் வந்து அந்த கோணத்திலிருந்து பார்க்க வேண்டும். திரும்ப அதற்கு போக முடியாமல், இதை பார்க்க விடாமல் செய்கின்ற பலவிதமான அரசியல் திசை திருப்பல்கள் வந்து நடந்துகிட்டு இருக்குது. அதுதான் திரும்ப ஊழல்ன்றது. நான் என்ன சொல்கிறேன், இது ஒரு பித்தலாட்டம். இந்த ஊழல் பற்றிய பேச்சு வேற ஒரு டிவி சேனலில், தொலைக்காட்சி சேனல், யூடியூப்பில் வந்து பேட்டி கொடுக்கும்போது இத்தனையும் விளக்கி முடித்த பிறகு இருந்தாலும் என்ன இருந்தாலும் எங்கே வாங்கினாலும் காசு தப்பு தானே. எது பிரச்சனை? ஊழல் இல்லைன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஊழல் இல்லாமல் இருக்குதா? எந்த டிபார்ட்மெண்ட்டில் 7, 10, 15, 20% கொடுக்காத எந்த கான்ட்ராக்ட் நடக்குது? எந்த ஆட்சியில் நடக்குது? எப்போ நடந்திருக்கிறது? அதுவா பிரச்சனை? திரும்ப இந்த ஊழல் தான் பிரச்சனை என்ற விவாதமே, அதுக்கு வந்து கம்யூனிஸ்ட் தோழர்களும் பலியாகி இருப்பது தான் ரொம்ப கொடுமை. ஊழல் தான் பிரச்சனைன்ற விவாதம் இன்றைக்கி இல்லை, என்றைக்குமே அது மோசடியானது. ஊழல் என்பது முதலாளி வர்க்கத்தின் ஆதாயத்துக்காக, முதலாளி வர்க்கம் தன்னுடைய அதிகாரத்தை, உடைமையை பாதுகாத்து கொள்வதற்காக அரசியல்வாதிகளுக்கோ அதிகாரிகளுக்கோ அவங்களுக்கு வீசுகிற எலும்பு துண்டு. பிரச்சனை வந்து அவன்தான். நீங்கள் அதை ஒழிச்சாதான் இது போகும். அப்போ அதை விட்டு அந்த குடிகாரன் அனாலஜி மாதிரி கல்லீரல் போகிறத பற்றி விடாமல் மற்ற பிரச்சனை, புருஷன் பொண்டாட்டி சண்டை வருது, குடித்தாக்கா பையனை சரியாக கவனிக்க முடியல, ஊரில் மதிக்க மாட்டேன்றான் அப்படின்ற பிரச்சனையை பேசி கொண்டு இருப்பது போல ஆகும் இது. அதனால் இந்த மையமான பிரச்சனை இது ஒரு காவி ஃபாசிசத்தோடு
அல்லது பார்ப்பன பாசிசத்தோடு நேரடியாக தொடர்புள்ளது என்ற முறையில் ஒரு அதிகாரத்தை மையப்படுத்துவது என்பது பொருளாதார அதிகாரத்தையும் மொத்த பொருளாதாரத்தையும் தன் கைக்கு கொண்டு வருகின்ற ஒரு முயற்சி என்ற முறையில் இதை பார்க்க வேண்டும். இதை திசை திருப்புகின்ற பாமகவாக இருக்கட்டும், அது யாராக இருக்கட்டும், அவர்கள் அம்பலப்படுத்தப்பட வேண்டும். இதை சளைக்காமல் நம்ம திரும்ப 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 இதை பேச வேண்டும் என்பதுதான் இதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தீர்வு என்று கூறி முடிக்கிறேன். நன்றி.